என்னை நேற்று அம்மா அவர்கள் கட்சியை விட்டு அடிமட்ட உறுப்பினர் நிலையிலிருந்து விலக்கி இருக்கிறார்கள். இந்த செய்தி எனக்கு வியப்பாக இருந்தது. நம்முடைய தொலைக்காட்சி நண்பர்கள் தான் இந்த செய்தியை எனக்கு இரவு 9:45 மணிக்கு தெரிவித்தார்கள். ஆனால் அப்படி விளக்கப்படுகின்ற அளவிற்கு நான் பெருந்தவறுகள் செய்ததாக கருதவில்லை. ஆனால் எனக்கும் அம்மாவுக்கும் இடையே இருக்கிற ஒரு சின்ன இடைவெளி என்பது ஜனநாயகத்தில் எந்த ஒன்றும் வெளிப்படையாக விவாதிக்கப்பட வேண்டும் என்று கருதுகின்றவன் நான். அப்படி வளர்ந்தவன் நான். என்னுடைய முதல் தலைவர் காமராஜ் 25 வயது, அந்த நிலையில் வளர்ந்தவன் நான். அதனால் ஏற்பட்ட வேறுபாடுகளின் காரணமாக என்னை நீக்கிவிட்டார்களே தவிர நான் செய்த குறை ஒன்றுமில்லை. இன்றைக்கும் அம்மாவின் மீது எனக்கு மதிப்பில்லை என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், அம்மா என்னை நீக்கிவிட்டார்கள். என்னிடம் காரணம் கேட்கவில்லை. துக்ளக் விழாவில் நான் பேசிய பேச்சு அம்மாவுக்கு போய் அம்மா விரும்பவில்லை என்று சொல்கிறார்கள். துக்ளக் விழாவில் பொதுவான இன்றைய அரசியலை பற்றி தான் நான் பேசினேன். ஆனால் இன்றைய அரசியலினுடைய கேடு தொடங்கி வெகுகாலமாகிவிட்டது என்று சொன்னாலும் இன்றைய அரசியல் மிக நன்றாக இல்லை என்கின்ற கருத்து எனக்கு திண்ணமாக இருக்கிறது. நான் ஆளுங்கட்சி உறுப்பினராக 5 ஆண்டுகள் உள்ளே இருந்து பார்த்த காரணத்தினால் அரசு எப்படி செயல்படுகிறது என்கின்ற முறைகளை நான் அறிந்திருக்கிறேன். ஆகவே நான் பொதுவாக பேசுகின்ற பேச்சுக்கள் அவர்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடும் என்று நான் கருதுகிறேன். ஆகவே அவர்கள் என்னை நீக்கிவிட்டார்கள். நீக்கிய பிறகு நான் போய் அம்மாவிடம் சமாதானம் செய்து கொள்வது என்பது இயலக்கூடியதில்லை. என்ன காரணம் என்றால் அவர்கள் கட்சி நடத்துகின்ற பாங்கு வேறு, நான் வளர்ந்த பாங்கு வேறு. எதிர்க்கட்சியாக அம்மா இருந்த காலத்தில் பல முறை நான் அம்மாவை விருப்பப்பட்டு சந்தித்திருக்கிறேன். அம்மா என்னை பல முறை தன்னுடைய செயலாளரை விட்டு கூப்பிட்டு அனுப்பி என்னோடு பல செய்திகளை பேசியிருக்கிறார்கள். அப்பொழுது எனக்கு இத்தகைய நெருக்கடிகள் இந்த கட்சியில் உண்டு என்பதை நான் அப்பொழுது அறிந்ததில்லை. என்னை பல கட்டுரைகள் எழுத சொல்வார்கள், பல செய்திகளை பேசச் சொல்வார்கள். இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலை சென்ற 5 ஆண்டு காலம் எதிர்க்கட்சியாக இருந்தபோது இருந்தது. ஆளுங்கட்சியான பிறகு அவர்களிடம் அதிகாரிகள் தான் நெருங்க முடிந்ததே தவிர நாங்கள் நெருங்கவோ ஒரு கருத்தை சொல்லவோ முடியவில்லை. அந்த நிலையில் இப்பொழுதும் நான் எதையெல்லாம் இந்த ஒரு 40-30 ஆண்டுகள் அரசியலில் அனுபவப்பட்டவன், சின்னவன் தான் நான். அனுபவப்பட்டவன் என்கின்ற முறையில் சிலவற்றை சொல்ல வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு பொதுக்குழு இடம் கொடுக்காது, செயற்குழு இடம் கொடுக்காது, நம்முடைய சட்டமன்றமும் இடம் கொடுக்காது. அது எனக்கு உவப்பானதில்லை. ஒன்று பொதுக்குழுவில் பேச வேண்டும், சட்டமன்றத்தில் பேச வேண்டாம். ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு உறுப்பினர் சட்டமன்றத்தில் பேசுவது என்பது சரியானதில்லை. நம்முடைய அமெரிக்க குடியாட்சி முறை இல்லை இது. ஆனால் சட்டமன்றத்தில் பேச முடியாது என்கின்ற நிலையில் பொதுக்குழுவில் பேச வேண்டும், பொதுக்குழுவில் பேச முடியாது என்கின்ற நிலையில் செயற்குழுவில் பேச வேண்டும். இது மூன்றிலும் பேச முடியாது என்கின்ற நிலையில் அம்மாவை தனியாகவாவது சந்தித்து நம்முடைய கருத்துக்களை முன்வைப்பதற்கு நமக்கு அனுமதி இருக்க வேண்டும். அது எதுவும் இல்லை என்கின்ற நிலையில் ஆடு மாடுகளை மேய்ப்பது போல தொண்டர்களை மேய்ப்பது என்கின்ற முறை எனக்கு பழக்கப்பட்ட முறை இல்லை. ஆகவே அம்மா விலக்கியதை நான் அம்மாவின் மீது மிக மதிப்போடு அந்த விலக்கலை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவர்கள் என்னை விலக்கியதை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். அதற்கு எதிர்வினையாக நான் என்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்கிறேன். அதற்கு காரணம் அவர்கள் விலக்குவார்கள் என்று நான் நினைக்கவில்லை, விலக்கிவிட்டார்கள். அதற்கு பிறகு சில காலமாக இருந்தாலும் நான் இந்த எம்எல்ஏ பதவியை வைத்திருப்பது என்பது நெறி சார்ந்த அரசியல் இல்லை. இந்த எம்எல்ஏ பதவிக்கு நான் வருவதற்கு அம்மாதான் காரணம். ஏனென்றால் தேர்தலுக்கு 6 மாதத்திற்கு முன்னாலேயே என்னிடம் மிகவும் அன்போடு நீங்கள் எம்எல்ஏ ஆக வேண்டியவர் என்று சொல்லி
என்னை துறைமுகத்தில் நிறுத்தினார்கள். 6 மாதத்திற்கு முன்னாலேயே முடிவு செய்யப்பட்ட ஒன்று. ஆகவே அதற்கு விசுவாசம் வேண்டாமா என்கின்ற கேள்விகள் எல்லாம் என்னுடைய அறிவு நிலைக்கு பொருத்தமானதில்லை. ஏனென்றால் we are here to answer the people, to serve the people. அது எல்லாருமாக சேர்ந்து ஒரு கட்சி அமைப்பில் இருக்கிறோம். அவர்கள் தலைமையில் இருக்கிறார்கள், வலிமையாக இருக்கிறார்கள். அவர்கள்தான் நான் துறைமுகத்தில் நிற்பதற்கும் வெற்றி பெறுவதற்கும் காரணமாக இருந்தவர்கள். அம்மாவும் அதிமுக தொண்டர்களும் சேர்ந்துதான் என்னை சட்டமன்ற உறுப்பினர்களாக ஆக்கினார்கள். ஆனால் சட்டமன்ற உறுப்பினராக ஆனது என்பது கௌரவத்தை பெறுவதற்காக அல்ல, நமக்கு பின்னால் 4 பேர் வர வேண்டும் என்பதற்காக அல்ல, 4 கான்ட்ராக்டர் நம்முடைய வீட்டு வாசலில் நிற்க வேண்டும் என்பதற்காக அல்ல. நாம் எதை எதிர்க்கட்சியாக இருந்து போராடி போராடி செத்து நாம் செயல்படுத்த நினைக்கின்றோமோ அதை ஆளுங்கட்சியாக எளிதில் நிறைவேற்றலாம் என்பதற்காகத்தான் நாம் சட்டமன்றத்திற்கு போக நினைக்கிறோம். நான் ஒரு போராட்டத்தில் 19 நாள் குடிநீர் போராட்டத்தில் 19 நாள் உண்ணாவிரதம் இருந்தேன். சங்கரலிங்க நாடாருக்கு பிறகு நீண்ட நாள் உண்ணாவிரதம் இருந்து சாவின் விழிப்பு வரையிலும் போய் மீண்டு அந்த சிக்கல் முடிந்து காரைக்குடியில் என்னை குடிநீர் காவலர் என்று அழைப்பார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் ஒரு எதிர்க்கட்சி நிலையில் உண்ணாவிரதம் இருந்து போராடுவதை எளிதாக ஆளுங்கட்சியாக இருந்து நிறைவேற்ற முடியும் என்கின்ற நிலையில் சட்டமன்ற உறுப்பினராக விரும்பியது அந்த அடிப்படையில் தான். ஆனால் அதை செய்ய முடியவில்லை என்கின்ற நிலையில் பலமுறை ராஜினாமா செய்து விடுவதை பற்றி நான் ஏற்கனவே யோசித்திருக்கிறேன். ஆனால் அது இப்படியே தள்ளிக்கொண்டே வந்தது. அம்மாவிடம் பல சமயம் எப்படியாவது ஒரு முறை பேச வேண்டும் என்றெல்லாம் விரும்பின, நடக்கவில்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆகவே இப்பொழுது நான் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறேன். நெறி சார்ந்த அரசியல் அதுதான் என்கின்ற முறையில் அந்த வகையில் ஆன்டி டிஃபெக்ஷன் லா நம்முடைய நாட்டில் இருக்கிறது, கட்சி தாவல் தடை சட்டம். அது ஒரு துருப்பிடித்த செல்லுபடியாகாத சட்டம். இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டு நாட்டிலே ஆளுங்கட்சி விரும்பினால் அந்த சட்டம் கூர்மையடையும், ஆளுங்கட்சி விரும்பாவிட்டால் அந்த சட்டம் வழங்கி போய்விடும். இப்பொழுது தமிழ்நாடு சட்டமன்றத்திலேயே பல பேர் கட்சி தாவி இருக்கிறார்கள். அவர்களின் மீது ஏன் நடவடிக்கை இல்லை என்றால் ஆளுங்கட்சி விரும்பவில்லை. ஆகவே ஆளுங்கட்சி அவர்களின் மீது நடவடிக்கை எடுக்கதை விரும்பவில்லை. ஆகவே அந்த சட்டம் கூர்மையடையவில்லை. ஆகவே சட்டம் என்பது சட்டமாக இருக்க வேண்டுமே தவிர ஒரு கட்சியினுடைய விருப்பத்திற்கோ தனி மனிதர்களின் விருப்பத்திற்கோ ஏற்ப இருக்கக்கூடாது. ஆகவே அந்த கட்சி தாவியவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியும், அங்கே இருக்கிறார்கள். ஆனால் அது முக்கியமில்லை. நான் ராஜாஜி அந்த காலத்தில் சொன்னார், ஆன்டி டிஃபெக்ஷன் லா வெற்றி பெறாது, ஆனால் மனித மனத்தில் ஒழுங்கு வேண்டும். ஒரு கட்சியிலிருந்து வெற்றி பெற்றவன் அந்த கட்சியை விட்டு வெளியேறும் போது அந்த பதவியை ராஜினாமா செய்துவிட்டு போகின்ற ஒழுக்க மனநிலையை நாட்டில் உண்டாக்க வேண்டும் என்று ராஜாஜி சொன்னார். ஆகவே என்னை எப்பொழுது அந்த கட்சியிலிருந்து நீக்கிவிட்டார்களோ நான் முதல் முறையாக நேற்று இரவு என்னுடைய காரில் இருந்த கொடியை எடுத்து விட்டேன். ஏனென்றால் அந்த கட்சியில் இனிமேல் அந்த கொடியை பயன்படுத்துவதற்கோ நான் அதை செய்வதற்கோ எனக்கு உரிமை இல்லை ஒன்று. ஆனால் அந்த நிலையில் நான் ராஜினாமா செய்ய விரும்பினேன். அம்மா என்னை வெளியே போய் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு கட்சி ஒரு மனிதனை வெளியேற்றினால், இன்றைக்கு இருக்க ஆன்டி டிஃபெக்ஷன் லா என்ன என்றால், ஒரு கட்சி ஒரு மனிதனை வெளியேற்றினால் அவன் பதவியை இழக்க மாட்டான், அவனாக போனால் பதவியை இழந்து விடுவான் என்கின்ற நிலை. ஆனால் அது ஒழுக்கமான அரசியல் இல்லை. ஆகவே அந்த வகையில் நான் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்து விட்டேன். இதை பேரவைத் தலைவருக்கு எழுதியதனுடைய நகல் இது. எடுத்துட்டீங்களா? ஏகிட்டு இப்படியா? நான் மனப்பூர்வமாக ராஜினாமா செய்கிறேன் என்று அதில் எழுதியிருக்கிறேன். என் கைப்பட எழுதியிருக்கிறேன், கைப்படிக்காமல். போதுமையா? ஆனால் இந்த கடிதத்தை கொடுப்பதற்காக சென்றால் பேரவைத் தலைவர் ஊரில் இல்லை, அவர் ஊருக்கு போகிறார், அவரை பார்க்க முடியாது என்று சொல்லிவிட்டார். சரி, அவருடைய PA அல்லது அந்த அசம்பிளி செயலாளர் இவர்களிடம் கொடுப்போம் என்று நினைத்தால் ஒரு நகலையாவது கொடுத்து விட்டு வருவோம், கொடுப்போம் என்று சொன்னால்
ஜமாலுதீன் IAS ரொம்ப உயர்ந்த அதிகாரி, ரொம்ப பண்பட்ட சிறந்த மனிதர் ஜமாலுதீன். அகப்படவே மாட்டேன் என்கிறார். அப்புறம் என்ன செய்வது? இப்படி இருந்தால் இந்த கடிதத்தை என்ன செய்வது? நான் வேண்டுமானால் அசம்பிளி வாசப்படியில் வைத்து விட்டு வரலாம். வாங்க வேண்டுமா வாங்க வேண்டாமா? சந்திக்க மறுக்கிறார். சரி, பரவாயில்லை. ஆனால் அம்மா சொன்ன பிறகு இதை வாங்கிக் கொள்வார். நான் என்னை பொறுத்தவரையிலும் இன்று மனத்தளவில் நான் MLA பதவியை ராஜினாமா செய்துவிட்டேன். என்னுடைய கடிதங்கள் அங்கே இருக்கின்றன. அவர்கள் பெற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அம்மாவை கேட்டு அவர்கள் பெற்றுக்கொண்ட பிறகு அது நடைமுறைக்கு வரும். என்னை பொறுத்தவரையிலும் MLA இல்லை. அது நடைமுறைக்கு என்றைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதை அவர்கள் முடிவு செய்து கொள்ளட்டும். அதற்கு பிறகு அம்மா ஒரு ஷார்ப் லீடர், ரொம்ப டிசைசிவ் லீடர். நான் காமராஜரிடம் பழகியிருக்கிறேன். 3 பிரதம மந்திரிகளுக்கு மொழிபெயர்த்திருக்கிறேன். நான் அறியாத முதலமைச்சர் என்பது, நெருங்கி பழகாத முதலமைச்சர் என்பது அண்ணாதான். எம்ஜிஆரை தெரியும், அம்மாவை தெரியும், காமராஜரை தெரியும், பக்தவச்சலத்தை தெரியும். எல்லாரோடும் நான் பழகி அறிந்திருக்கிறேன். ஆனால் ரொம்ப டிசைசிவ் லீடர், எதையும் தீர்மானமாக முடிவெடுப்பதும் விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் ஒரு முடிவு கட்டுவதும் அம்மாவினுடைய ஒரு சிறந்த இயல்பு. ஆனால் இந்த கட்சி என்னத்தை எதிலே எனக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது என்றால், ஹெலிகாப்டரை பார்த்து கும்பிடுவது என்கின்ற அளவுக்கு அமைச்சர்களே போய்விட்ட பிறகு நாம் என்ன செய்வது என்று நாம் பல சமயங்களிலே திகைப்பேன். ஒன்று. அப்புறம் குனிந்து வளைந்து கும்பிடுவது. நாம் தலைவர்களை மதிக்கிறோம். நான் இப்பொழுது மதித்துத்தான் அம்மாவை பற்றி பேசுகிறேன். ஆனால் இந்த கட்சி எப்படி கட்டப்பட்டிருக்கிறது என்று நான் ரொம்ப ஆராய்ச்சி செய்தேன். நான் எழுதுகின்றவன், பேசுகின்றவன் என்கின்ற முறையில் எல்லா மனிதர்களும் அவரவர்கள் நோக்கத்திற்கு அரசியலில் நடந்து கொள்ள இந்த கட்சி அனுமதிக்கிறது. பிறகு அவர்களின் ஆசையின் மீது தலைமை ஆட்சி செலுத்தி கட்டுக்கொள்கிறது. இது ஒரு பெரிய வியப்பானது. இது இதற்கு முந்தி எந்த தலைவர்களும் கையாளுகின்ற முறை இல்லை. 60-70 லட்சம் உறுப்பினர்கள் இருக்கின்ற ஒரு கட்சியில் 60-70 லட்சம் உறுப்பினர்களும் அம்மாவை மையம் கொண்டிருப்பதும், அம்மா ஒரு பார்வையில் எல்லாரும் மிரண்டு போவார்கள். ஒவ்வொரு மனிதனும் கும்பிடுவதற்கு அவன் வளைகின்ற வளைவை பார்க்கின்ற போதே அவனுடைய அச்சம் வெளிப்படும். ஆகவே அவனுடைய ஆசைகளின் மீது ஆட்சி செலுத்துவது என்று ஒரு பெரிய இயக்கத்தை அவர்கள் அதை ரொம்ப சரியாக வைத்திருக்கிறார்கள். அது ஒரு பெரிய திறமைதான். இதற்கு முன்பு அதுபோல ஒரு முறை கையாளப்படவில்லை என்றுதான் நான் நினைக்கின்றேன். ஆகவே ஒரு பெரிய கொள்கைகள் என்பது கட்சிக்கு இல்லாமல் போகின்ற காலத்தில் தலைவர்கள் தன்னுடைய திறமையினால் அந்த கட்சியை கட்டுப்படுத்துகிறார்கள். இன்றைக்கு இருக்கிற பெரிய தீமை என்பது பியூரோக்ரசி அண்ட் ரூலிங் கிளாஸ் டைஅப். பெரிய கேடு. நான் உள்ளே இருந்து பார்த்தபோது ரொம்ப மனம் நொந்து போனேன். ஒரு சாதாரண கவுன்சிலர், உங்களுடைய வீட்டுக்கு நீங்கள் புது வீடு கட்டுகிறீர்கள், அதற்கு உங்களுடைய சாக்கடையை கொண்டு போய் பொது இணைப்பில் இணைக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் இதை விண்ணப்பித்தால் உடனே நம்முடைய அதிகாரி என்ன சொல்லுகிறார் என்றால், என்ன சொல்லுகிறார் என்றால், கவுன்சிலரை பார்த்துவிட்டு வாருங்கள் என்று சொல்கிறார். உடனே கவுன்சிலர் அதற்கு பெருந்தொகை பேசுகிறார். எவனும் 3 லட்சம் 5 லட்சம் கொடுக்காமல் புது வீடு கட்ட முடியாது. பல பேர் நெறிப்படிதான் கட்டுகிறார்கள், முறைப்படிதான் கட்டுகிறார்கள். முறைப்படி கட்டினாலும் அது அனுமதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இல்ல மணலை கொட்டியது கூட குற்றம் என்று பேசப்படுகின்ற ஒரு காலகட்டத்தில் அது அனுமதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் பெருந்தொகை கொடுக்க வேண்டும். இத்தகைய நிலை என்பது நல்ல ஒரு முறை இல்லை. ஒரு அரசு இல்லாவிட்டால் லஞ்சம் என்பது தவிர்க்க இயலாதது என்றால், நான் சொல்லுகிறேன், லஞ்ச வரி என்றே ஒரு வரியை போட்டுவிட்டு இதை அதிகாரப்பூர்வமாக ஆக்கிவிடலாம். அப்பொழுது அதுவும் முறைப்படுத்தப்பட்டுவிடும். இல்லாவிட்டால் வலிமையானவன் கூடுதலாக மிரட்டி பெறுகிறான், வலிமையற்றவன் குறைத்து பெறுகிறான். இதுதான் முறை என்றால் நமக்கு ஒரு ஆட்சி வேண்டும், நமக்கு ஜனநாயகம் வேண்டும். ஆகவே இந்த ஜனநாயகத்தில் அவர்கள் இதை பெறுவது, எந்த கட்சி வந்தாலும் பெறாமல் இருக்க மாட்டார்கள் என்றால் இதை முறைப்படுத்தி சட்டம் செய்து இது இவ்வளவுதான், இவ்வளவு சர்வீஸ் ரெண்டட் பை தி கவர்மெண்ட், ரெண்டட் பை தி மினிஸ்டர், ரெண்டட் பை தி MLA, அதற்கு இவ்வளவு காசு இவர்களுக்கு என்று சொல்லிவிட்டாவது போங்கள். நான் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை, சும்மா ஒரு தாக்கலுக்கு சொல்கிறேன். ஆகவே இது பெரிய அளவுக்கு பெருத்து விட்டது. அது எந்த வகையிலும் நல்லதில்லை. அது கீழே கவுன்சிலர்கள் இவர்களுடைய டைஅப் போல மேலே IAS அதிகாரிகளும் மந்திரிகளும் டைஅப். இல்லாவிட்டால் ஒரு மந்திரியாலும் லஞ்சம் வாங்க முடியாது. நான் சொல்லுகிறேன், எப்படி கையெழுத்து போடுகின்ற அதிகாரம் எந்த மந்திரிக்கு இருக்கிறது? சட்டமன்றத்தில் கூடி தீர்மானம் செய்வதற்கும்
அந்த தீர்மானத்தை நடவடிக்கைக்கு உட்படுத்துவதற்கும் சட்டம் செய்வதற்கு தான் நமக்கு உரிமை இருக்கிறதே தவிர இவ்வளவு நிதி இதற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்று கையெழுத்து போடுவதற்கு ஃபைலில் கையெழுத்து போடுவதற்கு தான் நமக்கு அதிகாரம் இருக்கிறதே தவிர அந்த பணத்தை புழங்குவதற்கும் கருவூலத்தில் வைத்துக் கொள்வதற்கும் காசோலையில் கையெழுத்து போடுவதற்கும் அதிகாரிகளுக்கு தான் உரிமை இருக்கிறது. அதிகாரிகள் இசைந்து கொடுத்து இவர்களோடு கைகோர்த்துக் கொண்டால் தான் இந்த நாட்டை சூறையாட முடியும். அப்படி ஒன்று நடக்கும் என்று வல்லபாய் பட்டேல் அஞ்சினார். அவர் சொன்னார், ஐஏஎஸ் அதிகாரிகள் அவர்கள் இடம் மாற்றப்படுகிறார்கள் என்பது ஒன்றுதான் இன்றைக்கு இருக்கிற குறை. அவர்களை வேலையை விட்டு நீக்க முடியாது. அவர்களுக்கு அரசியல் சாசன பாதுகாப்பை வல்லபாய் பட்டேல் கொடுத்தார். ஏன் கொடுத்தார் என்றால் இந்த அரசியல்வாதியை இழுத்து பிடிப்பதற்காக கொடுத்தார். அரசியல்வாதி நோக்கத்திற்கு ஆடுவான். நம்முடைய சுதந்திர போராட்ட தலைமுறை செத்து போன பிறகு புதிய தலைமுறை வரும், அது ஆடும். அப்படி ஆடுகிற போது இந்த ஐஏஎஸ் அதிகாரிகளை பந்தாடி விடுவார்கள் என்று வல்லபாய் பட்டேல் நினைத்தார். அதனால் ஐஏஎஸ் அதிகாரிகளை இடம் மாற்றம் செய்யலாமே தவிர துறை மாற்றம் செய்யலாமே தவிர வேலையை விட்டு நீக்க முடியாது என்று அவர்களுக்கு அரசியல் சாசன பாதுகாப்பு கொடுத்தார். எதற்காக என்றால் நீ சட்டப்படி செய்தால்தான் நான் செயல்படுவேன் என்று அதிகார வர்க்கம் சொல்வதற்காக. ஆனால் சட்டப்படி இவர்கள் செய்வதில்லை. எப்படி முடியும்? ஆற்று மணல் முழுவதும் எப்படி கட்டாந்தரையானது? மேலூருக்கு பக்கத்திலே இருக்கிற பெரிய மலை எப்படி சமதளமானது? பெரிய மலைகளெல்லாம் எப்படி பள்ளத்தாக்காகின்றன? எப்படி ஒரு 3000 ஆண்டுகளாக இருந்த அடையாளம் அந்த மலை இன்றைக்கு இல்லை. காடுகள் அழிக்கப்பட்டு விடுகின்றன. தாது மணல் சுரண்டி எடுக்கப்படுகிறது. இயற்கை வளம் சூறையாடப்படுகிறது. அதனுடைய வருவாய் அரசுக்கு வருவதில்லை. ஆனால் அந்த அரசு அதனுடைய வருவாய் யாருக்கு போகிறது? இவையெல்லாம் பெரிய கேள்விகள். நான் ஒரு அம்மாவினுடைய அரசை மட்டும் குறிவைத்து சொல்லவில்லை. இதை ஒடுக்குகின்ற அந்த ஆற்றல் உங்களுடைய அரசுக்கு இருக்க வேண்டும். அதை எதிர்பார்த்து யாரோ தவறு செய்தார்கள் என்று நம்மை ஆட்சியிலே அமர்த்தி வைத்தால் அந்த தவறு நம்முடைய ஆட்சியில் நடக்கவில்லை என்று மெய்ப்பிக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இல்லையா? ரோனி கேபிட்டலிசம் வளர்ந்திருக்கிற காலம் இது. முதலாளிகளோடு பெருமுதலாளிகளோடு எல்லா ஆட்சியாளர்களும் கைகோர்த்துக் கொண்டு நாடு சூறையாடப்படுகிறது. எனக்கு பல சமயங்களில் தோன்றும் இந்த மாவோயியவாதிகள் துப்பாக்கி கலாச்சாரத்தை விட்டுவிட்டால் அவருடைய கொள்கை எந்த விதத்திலும் குறைவானதில்லை. துப்பாக்கி கலாச்சாரத்தை மட்டும் விட்டுவிட்டார். அவர்கள் காடுகளை பாதுகாக்கிறார்கள். ஜார்க்கண்டிலே, ஒரிசாவிலே, பீகாரிலே காடுகளை பாதுகாக்கிறார்கள், மலைகளை பாதுகாக்கிறார்கள், பழங்குடி மக்களை பாதுகாக்கிறார்கள். துப்பாக்கி ஏந்துகிறார்கள் என்பதுதான் நமக்கு பழக்கப்படாத ஒன்று, நாம் ஒப்புக்கொள்ள முடியாத ஒன்று. ஆகவே இந்த பியூரோக்ரசி அண்ட் ரூலிங் கிளாஸினுடைய டைப் தான் இன்றைக்கு நாடு சூறையாடப்படுவதற்கு மிகப்பெரிய காரணம் என்று நான் நினைத்தேன். இன்னொன்று, சரி, இது இந்த தீமையிலிருந்து முழுமையாக வெளிப்பட இது பெரிய அளவில் புதிய இளைஞர்களிடம் இந்த கருத்துக்கள் எல்லாம் கொண்டு செல்லப்பட வேண்டும். புதிய சிந்தனையையும் ஊற்றத்தையும் நாட்டிலே உண்டாக்க வேண்டும். அது ஒரு பக்கம். நான் சின்ன மனிதன், எனக்கு தோன்றியதை சொல்லுகிறேனே தவிர நான் அவ்வளவு சிறந்தவனும் இல்லை, இதை செய்யக்கூடிய ஆற்றலுடையவனும் இல்லை என்றுதான் நான் கருதுகிறேன். எனக்கு என்னுடைய வரம்புகள் தெரியும். ஐ நோ மை லிமிடேஷன்ஸ். அது வேறு. ஆனால் 2 காரியம் நான் ஆட்சியில் இருந்தபோது பல காரியங்கள் உண்டு. ஒரு முறை நான் சட்டமன்றத்தில் பேசினேன் இந்த பியூரோக்ரசியை பற்றி. திமுக நிலகர அபகரிப்பில் கைது செய்யப்பட்ட போது அவர்கள் தனதில் இந்த தப்பை செய்ய முடியாது, அதிகார வர்க்கமும் துணை இருந்துதான் அதை செய்ய முடியும், அதிகாரிகள் தண்டிக்கப்படவில்லை, அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என்று நான் பேசிய போது எனக்கு அம்மாவுக்கு அது பிடிக்காது என்று எனக்கு தெரியாது. பிறகு அம்மா முதலமைச்சர் என்கின்ற முறையில் ஒரு அரை மணி நேரம் அதுக்கு பதில் சொன்னார்கள். எனக்கு ரொம்ப என்னையா எதிர்கட்சிக்காரனுக்கு தான் முதலமைச்சர் பதில் சொல்வார்கள், நீ பேசி சங்கடத்தை உண்டாக்கி அவர்களை பதில் சொல்ல வைத்து விட்டாயே என்று எனக்கு பக்கத்தில் இருந்தவர் சொன்னார். அது ஒரு பக்கம் இப்படி கேட்ட, இதெல்லாம் எனக்கு தெரியாது, இதெல்லாம் நாம் வெளிப்படையாக பேசப்பட வேண்டிய விஷயங்கள் தான் என்றுதான் நான் பழக்கப்பட்டிருக்கிறேனே தவிர என்னுடைய மனப்பழக்கமும் என்னுடைய குறைபாடுகளும் அம்மா என்னை வைத்துக் கொள்ள முடியவில்லை. அம்மாவினுடைய அரசியல் பழக்கம் எனக்கு பொருந்தவில்லை. ஆகவே அவர்கள் என்னை நீக்கியது மிகவும் நியாயம், நான் ராஜினாமா செய்ததும் மிகவும் நியாயம். அப்புறம் நான் ஒரு ஆட்சியில் எம்எல்ஏ என்கின்ற முறையில் சித்திரை மாதம்தான் ஆண்டின் தொடக்க நிலை என்று அவர்கள் அறிவித்தார்கள். அதற்கு முன்னால் கருணாநிதி திருவள்ளுவர் ஆண்டு தை மாதம் தான் தொடங்குகிறது என்று அறிவித்திருந்தார். அது மறைமலடிகளின் கூற்றுப்படி என்று அவர் சொல்லியிருந்தார். அம்மா சொன்னார்கள், சித்திரை பழக்கப்பட்ட மாதத்தை தை மாதமாக மாற்றினால் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அரசு மட்டும் 10 பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது சித்திரையைத்தான் மக்கள் கொண்டாடுகிறார்கள்,
என்று சொல்லி அவர்கள் இலக்கியங்களில் இருந்தெல்லாம் பல மேற்கோள்களை காட்டி சித்திரை தான் ஆண்டின் தொடக்கமாக இருக்க முடியும் என்று சொல்லி அவர்கள் சட்டமன்றத்தில் அறிவித்து சித்திரையை தமிழாண்டின் தொடக்கம் என்று சொன்னார்கள். ரொம்ப விரைந்து கைதட்டி, நான் மேசையை தட்டுகின்ற பழக்கம் ரொம்ப குறைவு, ஆனாலும் ரொம்ப வலிந்து ரொம்ப விரும்பி நான் மேசையை தட்டி வரவேற்பது ஈழத்தமிழர்கள் பற்றி நம்முடைய அரசு நிறைவேற்றுகிற தீர்மானங்கள், இந்த சித்திரை ஆண்டு பற்றிய தீர்மானங்கள், இது போன்றவற்றில் தான். அப்பொழுது அதை வரவேற்றோம். பிறகு சித்திரை ஆண்டு பிறப்பாக அறிவித்ததை ஒட்டி ஒரு விழா ஏற்பாடு செய்யப்பட்டது அம்மாவினுடைய அரசால். அந்த விழாவிற்கு என்னை தலைமை தாங்க சொன்னார்கள். அடுத்தது புலமை பித்தன் இன்னொரு விழாவிற்கு தலைமை தாங்கினார். ஆனால் 2 நிகழ்ச்சி நடைபெறும் போது அம்மா அவைக்கு வரவில்லை, பின்னால் வந்தார்கள். அப்பொழுது நான் பேசுகின்ற போது ஒன்று சொன்னேன், பாருங்கள், இது அம்மாவினுடைய பார்வைக்கு போக வேண்டும் என்பதற்காகவும் உங்களிடம் சொல்கிறேன். எனக்கு ரொம்ப வருத்தம் என்ன என்றால், ஒரு எளிய தொண்டனாக அவர்களை பின்பற்றியவனாக இருந்த நான் நேரடியாக எதையும் சொல்ல முடியாமல் உங்களையெல்லாம் கூட்டி வைத்து உங்கள் வழியாக சொல்ல வேண்டியது இருக்கிறதே என்பது எனக்கு வருத்தம் தான். என்ன என்றால், அந்த ஆண்டு பிறப்பை பற்றி சொன்னேன். சித்திரை ஆண்டு பிறப்பு என்று சொல்கிறவர்களும் உண்டு, தை ஆண்டு பிறப்பு என்று சொல்கிறவர்களும் உண்டு. இதை பற்றி நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். நமக்கு திருவள்ளுவர் ஆண்டுதான் முக்கியம். திருவள்ளுவர் ஆண்டுதான் முக்கியம். தமிழனுக்கு ஒரு ஆண்டு முறை வேண்டும் என்பதற்காக திருவள்ளுவர் ஆண்டு கடைபிடிக்கப்பட்டது. இந்த திருவள்ளுவர் ஆண்டை கருணாநிதி தையில் வைத்திருக்கிற காரணத்தினால் நீங்கள் என்ன செய்யுங்கள், இந்த திருவள்ளுவர் ஆண்டை சித்திரையோடு பிணையுங்கள். ஏனென்றால் கருணாநிதியும் அவராக வைத்ததுதான். மறைவனடிகள் சொன்னார்கள் என்று சொன்னாலும் கூட நான் சொல்கிறேன், திருவள்ளுவருடைய உருவப்படத்தை நாம உருவாக்கி கொண்டது போல, இயேசுவினுடைய படம் உருவாக்கப்பட்டது போல திருவள்ளுவர் ஆண்டு நான் உருவாக்கப்பட்ட ஆண்டுதான். தமிழனுக்கு ஒரு ஆண்டு முறை வேண்டும் என்பதற்காக உருவாக்கினார்கள். அப்படியானால் அந்த ஆண்டு முறை மக்கள் பழக்கம் சித்திரையாக இருக்கிறது. அது தையோடு சேர்க்கப்பட்டால் திருவள்ளுவர் ஆண்டு பழக்கத்திற்கு வர மறுக்கிறது. ஆகவே நாம் சித்திரையோடு இணைத்து விட வேண்டும் என்று அந்த கூட்டத்தில் தலைமை உரையில் நான் பேசினேன். திருவள்ளுவர் ஆண்டு சித்திரையில் பிறப்பதாக நீங்கள் அரசில் அறிவியுங்கள். எப்படி பெரியாருடைய எழுத்து சீர்திருத்தங்களை எம்ஜிஆர் அறிவித்து பழக்கத்திற்கு கொண்டு வந்தாரோ அதுபோல திருவள்ளுவர் ஆண்டை பழக்கத்திற்கு கொண்டு வருவதற்கு இது பயன்படும் என்று சொன்னேன். அது ஆடியாக இருந்தால் என்ன, ஆவணியாக இருந்தால் என்ன, சித்திரையாக இருந்தால் என்ன, தையாக இருந்தால் என்ன, திருவள்ளுவர் ஆண்டுதான் முக்கியம். ஆகவே திருவள்ளுவர் ஆண்டு தையில் பிறக்கிறது என்று இந்த சட்டமன்றம் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். திருவள்ளுவர் ஆண்டு புழக்கத்திற்கு வர வேண்டும். தமிழனுடைய ஆண்டு முறை நிறைவேற வேண்டும். அது அல்லாமல் நீங்கள் வெறும் சித்திரை துவக்க ஆண்டு என்று நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் அது ஜெய ஆண்டு, விபவ ஆண்டு, இத்தகைய நந்தன ஆண்டு என்று சொல்லித்தான் அந்த ஆண்டு முறை வருகிறது. இப்பொழுது அரசாங்கத்தில் எழுதுகிறார்கள், கிறிஸ்துவ ஆண்டு ஒரு வரி, அப்புறம் திருவள்ளுவர் ஆண்டு ஒரு வரி, அப்புறம் ஜெய ஆண்டு அல்லது விஜய ஆண்டு அல்லது நந்தன ஆண்டு என்று தமிழ் மாசம் சித்திரை பிறப்பது வடமொழி ஆண்டில் தான் பிறக்கிறது என்று சொன்னால் நான் கேட்கிறேன், அப்புறம் தமிழனுக்கு மாதமும் கிடையாதா, நாட்காட்டியும் கிடையாதா, எந்த முறையுமே கிடையாதா தமிழனுக்கு? ஆகவே எதற்காக அந்த 60 ஆண்டு குழப்பமான ஆண்டு முறை? சித்திரபான ஆண்டு ஒருத்தன் பிறந்தான், எந்த சித்திரபான ஆண்டு? இவ்வளவு அறிவு குறைவான ஒரு ஆண்டு முறையை வைத்துக் கொண்டு இதுதான் தமிழாண்டு என்று சொன்னால் அந்த தமிழாண்டை தூக்கி கடலில் எறிய வேண்டும். திருவள்ளுவர் ஆண்டு நிலை பெற வேண்டும். திருவள்ளுவர் பெயரால் நாம் நம்முடைய ஆண்டு முறையை அறிய வேண்டும். அது சித்திரையோடு இணைக்கப்பட வேண்டும். யார் எதிர்த்தாலும் சரி, அரசு செய்தால் அது நின்றுவிடும். பிறகு ஜெய ஆண்டு, வைபவ நந்தன ஆண்டு என்கின்ற முறைகள் எல்லாம் ஒளிந்து விட்டன என்று நீங்கள் அறிவிக்க வேண்டும். அதற்கு பிறகு அதை அரசு பயன்படுத்தக்கூடாது. திருவள்ளுவர் ஆண்டு நடைமுறைக்கு வரும் என்று சொன்னேன். நான் பேசியதை அப்படியே எழுதி தர சொன்னார்கள். ஒவ்வொருவரும் அவரவர் பேசியதை எழுதி தருமாறு சொன்னார்கள் அந்த மலருக்கு. நான் இதை எழுதி கொடுத்தேன். பிறகு செயலாளராக இருந்த ராஜாராம், இல்லை, உங்களுடைய கட்டுரை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, உங்களுடைய கருத்தும் விருப்பத்திற்குரியதாக தெரியவில்லை, ஆகவே இதை விட்டு தமிழை பற்றி வேறு ஏதாவது ஒன்று எழுதித்தாருங்கள் என்று சொன்னார். பிறகு வேறொன்று எழுதி கொடுத்தேன். அதுதான் வந்தது. என்னுடைய மனம் அன்றைக்கே உழல ஆரம்பித்து விட்டது. அன்றைக்கே நான் ஏறத்தாழ இந்த பதவியிலிருந்து நாம் செய்வதற்கு எதுவும் இல்லை. இது குறித்து அம்மா என்னிடம் விவாதித்திருந்தால் நான் அம்மாவிடம் இந்த கருத்தை எடுத்து சொல்லியிருப்பேன். நான் கேட்கிறேன், திராவிட இயக்கத்தின் ஒரு கூறு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ் பெரியார் வழியாக, தமிழ் இன உணர்வு பெரியார் வழியாக, அண்ணா வழியாக, கருணாநிதி, எம்ஜிஆர், அம்மா என்று திராவிட இயக்கத்திற்கு உரிய அந்த தமிழ் உணர்வு, அந்த தமிழ் ஆண்டு முறை இன்றைக்கு நிற்காமல் அந்த வடமொழி ஆண்டு முறை நிற்கிறது என்பதில் நான் ரொம்ப பெரும் வருத்தத்திற்குள்ளானேன். நான் எம்எல்ஏ ஆக இருந்து ஒரு கருத்தை முன்வைத்தும் அது எடுபடவில்லை.
மிகவும் அது தூக்கி எறியப்பட்டு விடுகிறது என்று சொன்னார். என்ன பயன் என்று எனக்கு ஒரு பெரிய வருத்தம் ஏற்பட்டது. அப்பொழுதே கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய மனதில் இதனால் நாம் செய்யக்கூடியது ஒன்றுமில்லை என்கின்ற எண்ணம் ஏற்பட தொடங்கியது. ஒன்று. இன்னொன்று, புதிதாக நான் சொல்கிறேன், இதையும் நான் அம்மாவுக்கு ஒரு வேண்டுகோளாக உங்கள் மூலம் வைக்க விரும்புகின்றேன். மது விலக்கு கொள்கை, மது இந்த நாட்டில் ஒழிக்கப்பட வேண்டும். இதையெல்லாம் என்னை பொதுக்குழுவில் பேச அனுமதித்திருந்தால் நான் இதை தீர்மானமாக கொண்டு வந்து பேசியிருப்பேன். மதுவினால் பெரும் தீமை நாட்டுக்கு. 2000 ஆண்டு மதுவின் தீமையை ராஜாஜி தான் முதல் முறையாக 1937 ஒழித்தார். நம்முடைய அமைச்சர் நத்த விஸ்வநாதன் நமக்கு வருமானம் போதாது, இந்த பணத்தை நாம் இழக்க முடியாது என்று சொல்வது பொருத்தமான வாதம் என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அரசின் வருவாயில் 1/3 பங்கு மதுவின் மூலம் வருவது ஒரு நாட்டுக்கு நல்லதில்லை. அது ஏழைகளின் பணம். நம்முடைய பணக்காரர்கள் வேறு வகையான உயர் மதுக்களை உண்கிறார்களே தவிர நம்முடைய அரசுக்கு வருவாய் தருகிறவர்கள் அவர்கள் இல்லை. வீதியில படுத்துறங்குகிறவன், குடிசையில இருக்கிறவன், இவன் தான் ஒவ்வொரு நாளும் 100 ரூபாய்க்கு மேல் செலவழிக்க வேண்டியது இருக்கிறது. அவனுடைய மனைவி வீடுகளில் வேலை பார்த்து தன்னுடைய பிள்ளைகளை காக்கின்றவளாக இருக்கிறார்களே தவிர பெரும்பான்மையான ஆண்கள் இந்த மதுவினால் அழிந்து போய்க் கொண்டிருக்கிறார்கள். இந்த தலைமுறை 20 வயது 18 வயது பையன்கள் எல்லாம் மது குடிக்கின்ற நிலைமை ஏற்பட்டிருப்பது என்பது வருங்கால தமிழகத்திற்கு சிறப்பான முறையாகாது. நாம் இதை சட்டம் செய்து நிறுத்திவிட்டால் மது ஒழிந்து விடுமா என்றால் அது வேறு. மக்களிடம் நாம் உயரிய கருத்தை பழக்கத்திற்கு கொண்டு வர வேண்டும். ஒரு பக்கம் நாம் மக்களை பயிற்றுவிக்க வேண்டும், இன்னொரு பக்கம் சட்டத்தின் மூலம் மது கிடைக்காத நிலையை ஏற்படுத்த வேண்டும். நான் சொல்லுகிறேன், சிகரெட் என்பது நான் இளைஞனாக இருந்த காலத்தில் நானும் சின்ன பிள்ளைகள் சிகரெட் குடித்திருக்கிறேன். ரொம்ப காலம் குடித்து விட்டு பிறகு விட்டுவிட்டேன். சின்ன பையன்கள் விளையாட்டாக டேய் நீ ஒரு தம் எழுடா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஒரு சிகரெட்டை 7 பேர் தம் எடுத்து இப்படியே பழகி பின்னால் ஒரு நாளைக்கு 60 சிகரெட் குடிக்கிற அளவுக்கு நான் போய்விட்டேன். பிறகு அந்த பழக்கத்தை 20 ஆண்டுகளுக்கு முன்பு விட்டுவிட்டேன். எதற்கு சொல்கிறேன் என்றால் இப்போ சிகரெட் பிடிப்பவர்களை பெரும்பாலும் குறைந்து விட்டார்கள். அதுபோல மதுவையும் நாம் செய்ய முடியும். அதற்குரிய பழக்கம், அதற்குரிய அரசு முயற்சி. இப்பொழுது எல்லா கட்சிகளும் அந்த கருத்தில் ஒன்றிணைந்திருக்கின்றன. இதில் முதலில் நான் சொன்னேன், 2வது நான் சொன்னேன், அதனால் என்ன எல்லாரும் சேர்ந்து சொன்னால்தான் அது எடுபடும். இதுல என்ன பெரிய முதலில் சொன்னது என்ன பெருமை, 2வது சொன்னது என்ன பெருமை, கடைசியாக சொன்னாலும் நான் சொல்கிறேன், அம்மா அதை நிறைவேற்றினால் இது ரொம்ப பெரிய வலிமையாக ஆகிவிடும். அம்மா தன்னுடைய ஆட்சியின் இந்த ஆட்சியினுடைய இறுதி கட்டத்தில் இந்த நிதிநிலை அறிக்கையின் போதோ மற்றவற்றின் போதோ இதை அறிவித்தால் அது பெரும் பெருமையாக அவர்களுக்கு அமையும். 30,000 கோடி ஒரு அரசுக்கு மதுவினால் வருமானம் வருகிறது என்று சொன்னால் குடிப்பவன் எவ்வளவு பணம் செலவழிப்பான்? இந்த மதுவை உண்டாக்குறவர்களுக்கு எவ்வளவு பணம் போகும்? அவன் எப்படி குடலிருந்து சாகிறான், தன்னிலை மறக்கிறான். திருவள்ளுவர் ரொம்ப மோசமாக வெறுத்த பழக்கங்களில் மது பழக்கம் ஒன்று. அவர் சொல்லுகிறார், ஒரு குடிகாரனை திருத்துவது ரொம்ப அரியது, அவன் குடிகாரனாக இருப்பதனால் அவனுடைய தாய் கூட வெறுக்கிறாள் என்று சொன்னார். தாய் எந்த கட்டத்திலும் மகனை வெறுக்க மாட்டாள், ஆனால் குடிகாரனை தாயும் வெறுக்கிறாள் என்று ஈன்ற தாயானும் பிறனாக கருதப்படுகின்ற நிலைமை இருக்கிறது என்று திருவள்ளுவர் சொன்னார். ஆகவே இது ராஜாஜி காந்தியால் வற்புறுத்தப்பட்டு ராஜாஜி காலத்தில் உண்டாக்கப்பட்டு 67-70 வரையிலும் அண்ணா காலம் வரையிலும் இருந்த அந்த நிகழ்ச்சி கருணாநிதி தான் முதலில் தோன்றாக்கினார். என்னுடைய வாழ்வின் முதல் சிறைவாசம் மதுவிலக்குக்காக, மது ஒழிப்புக்காகத்தான் நடந்தது. காரைக்குடியில் 15 நாட்கள் என்னை சிறைச்சாலையில் வைத்தார்கள். என்னையும் என் நண்பர்களையும் இளைஞர்களாக போன்றோம். காமராஜ் உயிரோடு இருந்தார். அப்பொழுது ஓலமிடும் மாதர்குரல் ஏலமெடுப்போரே கேட்கவில்லையா என்று ஏலமெடுப்பவர்களை நாங்கள் தாசில்தார் வாசலில் மறியல் செய்து சிறைக்கு போனோம். ஆகவே எதற்கு சொல்கிறேன் என்றால், அப்படி மதுவை திறந்த கருணாநிதியே அது தீமை என்று அறிந்து அவரும் இதை ஒழிக்கிறேன் என்று சொல்லுகின்ற போது அதனால் ஒன்றும் பிழையில்லை. ஒரு மனிதன் மாறுவதுதான் இன்றியமையாததே தவிர அந்த பழைய பழக்கத்திலேயே ஊன்றி நின்று சொன்னதையே சொல்வது என்பது சிறந்ததில்லை. நமக்கு இப்பொழுது வருமானம் தானே குறைபாடு. நான் சொல்லுகிறேன், கன்ஸ்ட்ரக்டிவ் அட்மினிஸ்ட்ரேஷன் என்பதுதான் ரொம்ப சிறந்தது. நான் சொல்லுகிறேன், தாமஸ் மன்ரோவினுடைய ஆட்சி, ஷெர்ஷாவினுடைய ஆட்சி, பிறகு காமராஜருடைய ஆட்சி, இது போன்ற ஆட்சிகள் எல்லாம், ராஜாஜியினுடைய ஆட்சி, இது போன்ற ஆட்சிகள் எல்லாம் கன்ஸ்ட்ரக்டிவ் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ். அவர்கள் மதுவை ஒழிக்க வேண்டும் என்பது முதல் குறிக்கோள். குறிக்கோளை வகுத்துக் கொண்ட பிறகு அதற்குரிய வழிமுறைகளை தேடுவோம். முதலில் குறிக்கோளை வகுத்துக் கொள்ளுங்கள். மதுவை ஒழிப்பது என்று ஒரு முறையை வகுத்துக் கொண்டு விட்டால் பிறகு விற்பனை வரியை ராஜாஜி கண்டுபிடிக்கிறார்.
அதுவரையிலும் விற்பனை வரி இந்த நாட்டிலே இல்லை. ஒரு காசு விற்பனை வரி குடு, மதுவை நான் ஒழித்து விடுகிறேன் என்று சொல்லி அரசாங்கத்திற்கு வருமானத்தையும் தேடினார், மதுவையும் ஒழித்தார். அதுபோல இப்பொழுது எதற்கு வரி இல்லை? குனிந்தால் வரி, நிமிர்ந்தால் வரி என்று எம்ஜிஆர் கொலையபகா வரியில் பாடியது போல எதற்கு வரி இல்லை? எந்த வரியோடாவது சேர்த்து என்னமாவது செய். இவ்வளவு பெரிய பணக்காரனும் பெரிய பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறானே, அவனெல்லாம் மூட்டை மூட்டையாக வைத்திருக்கிற பணத்தில் கொஞ்சம் கை வைத்தால் என்ன கெட்டுவிட்டது? ஆனால் இந்த ஏழைகளிடமிருந்து வாங்கி அவர்களுக்கே இலவசங்களை கொடுக்கிறேன் என்று சொல்வது சரியானது அல்ல. இது என்னுடைய கருத்து. இலவசங்கள் என்பவை கூடும் கூடாது என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது மக்களை வளர்ச்சியடைய செய்து இலவசங்களை அளித்து வரலாம். ஆனால் இந்த குடிப்பவன் இடது பையிலிருந்து குடிக்கு செலவழிப்பதை அரசு பெற்று அதை அவனுடைய வலது பையில் இலவசமாக வைக்கிறது. அவனுடைய இடது பையிலிருந்து அந்த பணம் எடுக்கப்படுகிறது, அவனுடைய வலது பையில் அது இலவச திட்டங்களாக வைக்கப்படுகிறது. நான் சொல்லுகிறேன், இடது பையிலிருந்து நீங்கள் எடுப்பது உணர்த்தப்படுவதில்லை, வலது பையில் நீங்கள் வைப்பது விளம்பரப்படுத்தப்படுகிறது. இன்ன இலவசங்கள் கொடுத்தோம், இன்ன திட்டங்கள் செய்தோம் என்று விளம்பரப்படுத்தப்படுகிறது. அவன் இடது பையில் எடுத்ததை அறியாத காரணத்தினால் வலது பையில் வைத்ததை பெருமையாக நினைக்கிறான். இது ஆட்சியின் சாதனையாக கருதப்படுகிறது. ஏழையின் பையிலிருந்தே எடுத்து ஏழைக்கு இலவசம் கொடுக்கின்ற அதுக்கு பதிலாக பணக்காரனுடைய பையிலிருந்து எடுத்து இலவசம் கொடுங்கள். ஆகவே மதுவிலக்கு என்பது ரொம்ப இன்றியமையாத ஒரு கொள்கை. இது எப்பொழுதும் என்னுடைய மனதில் இருப்பது. இது ஒரு கட்சி விவாதிக்க அனுமதித்தால் இது போன்ற கருத்துக்களை நம்முடைய கட்சியில் ஏன் நிறைவேற்றக்கூடாது என்று பேசலாம். அதெல்லாம் அனுமதிக்கப்படாத கட்டத்தில் இதை பேசுவதற்கு வழியில்லை. சிலவற்றை நான் எத்தனையோ எழுதி கொடுத்திருக்கிறேன். இது நடக்கிறது, இப்படி இப்படி இருந்தால் நல்லது. அந்த கடிதம் எல்லாம் கவனிக்கப்படுமா என்றே எனக்கு தெரியாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கடைசியாக நான் என்னுடைய தொகுதியில் 1-2 சொல்கிறேன். ஒரு எம்எல்ஏவாக நான் தோற்று போனேன். என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. பணம்தான் மிகப்பெரிய சிபார்சாக ஆகிவிட்ட ஒரு உலகத்தில் சிபார்சு செய்ய எம்எல்ஏக்கள் தேவையில்லை. பணமே அந்த சிபார்சை செய்துவிடும். அப்புறம் எனக்கு கடைசியாக உங்களிடம் இந்த பேட்டியை முடித்துக் கொள்கிற போது ஒன்று சொல்கிறேன். என்னுடைய தொகுதியில் அங்கப்பநாயக்கன் தெருவில் ஒரு உருது ஸ்கூல் இருக்கிறது, உருது பள்ளிக்கூடம். அது முஸ்லீம்கள் பெருந்தனக்காரர்கள் குறைந்த விலைக்கு கார்பரேஷனுக்கு அந்த இடத்தை விற்று ஒரு நிபந்தனையின் பேரில் உருது பள்ளிக்கூடம் நடத்த வேண்டும் என்ற நிபந்தனையின் பேரில் அந்த இடத்தை கொடுத்தார்கள். கார்பரேஷனும் உருது பள்ளிக்கூடம் நடத்தியது, இன்றைக்கும் நடத்தி கொண்டு வருகிறது. ஆனால் அந்த விளையாட்டு திடலை எங்களுடைய கட்சியில் இருக்கிற ஒரு முக்கியமான ஆள் அதை தன் கைவசப்படுத்திக் கொண்டார். அது பெருவாரியான கோடி ரூபாய் பெருமானம் உள்ள இடம். ஆகவே அந்த இடத்தை கைப்பற்றிக் கொள்வதற்கு அவர் செய்கின்ற எந்த செலவும் ஒரு பொருட்டானதில்லை. அதனால் மாவட்டங்கள் கவனிக்கப்பட்டார்கள், எம்பிக்கள் கவனிக்கப்பட்டார்கள், எம்எல்ஏக்கள் கவனிக்கப்பட்டார்கள், மாற்றுக் கட்சிக்காரர்கள் கவனிக்கப்பட்டார்கள். அவன் அதை கிளப்பாமல் இருப்பதற்காக எல்லா வகையான மனிதர்களையும் சுருட்டி தன்னுடைய கைக்குள் வைத்துக் கொண்டு பிறகு அது வழக்குக்கு போய் கீழ் நீதிமன்றத்தில் தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்டு மேல் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடைபெறாமலே நிற்கிறது. என்ன காரணம்? சர்க்கார் வக்கீல்களை மடக்குகிறார். நான் சொல்கிறேன், இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய தீமைகளில் ஒன்று சர்க்கார் வக்கீல். அவர்கள் சர்க்காருடைய நேரடியாக முதலமைச்சர் அம்மா போன்றவர்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் மட்டும்தான் அவர்கள் மிகச் சரியாக நடந்து கொள்கிறார்கள். மற்றவற்றிலெல்லாம் நான் சொல்கிறேன், இந்த இடத்தை மீட்பது அரசாங்கத்தினுடைய கடமை இல்லையா? இந்த வழக்கை விரைவுபடுத்தி நடத்த வேண்டியது ஒரு சர்க்கார் வக்கீலுடைய கடமை இல்லையா? ஏன் 5 ஆண்டு காலமாக நான் சுவரிலே முட்டிக்கொண்டேன், மலையிலே முட்டிக்கொண்டேன், தரையிலே முட்டிக்கொண்டேன், இந்த வழக்கை எடுக்க வேண்டும், நடத்த வேண்டும் என்று மேயரை வைத்துக் கொண்டு நான் இந்த வழக்கை பற்றி பேசினேன். ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசுகிறான் ஒரு எம்எல்ஏ என்று ஒரு தினப்பத்திரிகை என்னை போட்டது. இது என்ன செய்வது? வெளிப்படையாக பேசினால் ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசுகிறான் என்ற நிலை, தனியாக சொன்னால் அதை கேட்க மாட்டேன் என்கிறார்கள். இத்தகைய நிலையில் இன்றைக்கும் அந்த உருது பள்ளிக்கூடம், இதை நான் தேர்தலின் போது முஸ்லீம்களிடம் ஒரு வாக்குறுதி அளித்தேன். ஒன்று சொல்லுகிறேன், எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியான ஒன்று. நான் நின்ற துறைமுகம் தொகுதி முஸ்லீம்கள் நிரம்பிய தொகுதி. ஒவ்வொரு தொகுதியில் சிலவற்றில் வன்னியர் கூட இருப்பார்கள், சிலவற்றில் தேவர் கூட இருப்பார்கள். இப்படி ஒவ்வொரு சமூக மக்கள் ஒவ்வொரு தொகுதியில் கூட இருப்பது போல என்னுடைய தொகுதியில் முஸ்லீம் மக்கள் கூடுதலான எண்ணிக்கை உடையவர்கள். அந்த தொகுதியில் முஸ்லீம்கள் வெல்வார்கள், இல்லாவிட்டால் திமுகவினுடைய கோட்டையாக பல காலம் இருந்து வந்தது.
40 ஆண்டு காலம் அந்த கோட்டையை எம்ஜிஆராலும் தகர்க்க முடியவில்லை, அம்மாவாலும் தகர்க்க முடியவில்லை. அம்மா என்னை ஒரு கருவியாக வைத்து ஒரு கட்டத்தில் தகர்த்தார்கள். நான் இப்பொழுதும் நினைவோடு சொல்கிறேன், நான் தகர்த்தேன் என்பதல்ல, அம்மா என்னை ஒரு கருவியாக வைத்து தகர்த்தார்கள். அப்பொழுது நான் அந்த மக்களிடம் சொன்னேன், முஸ்லிம் மக்கள் ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாலும் நின்று நான் ஒலிபெருக்கியில் பேசினேன். உருது பள்ளிக்கூடத்தை, அந்த விளையாட்டு இடத்தை மீட்டெடுத்து உருது பள்ளிக்கூடத்திற்கு தருவேன். அம்மா முதலமைச்சராகி நானும் எம்எல்ஏ ஆனால் இது நடக்கும் என்று வாக்குறுதி கொடுத்து, ஒரு முஸ்லீம் என்னை எதிர்த்து நின்றார். அவர் திமுக சார்புடையவராக இருந்தார். அந்த முஸ்லீமை தோற்கடித்து 21,000 வாக்கு வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற வைத்தார்கள். யார்? முஸ்லீம்கள். நான் கேட்கிறேன், 21,000 வாக்கு வித்தியாசத்தில் தன் சொந்த ஜாதிக்காரனை தோற்கடித்து என்னை வெற்றி பெற வைத்திருந்தால் அந்த மக்களுக்கு எவ்வளவு கடமைப்பட்டிருப்போம், இந்த காரியத்தை செய்து கொடுக்க வேண்டும் என்று எவ்வளவு தவிப்போம். நடக்கவில்லையே, இன்றைக்கு வரை நடக்கவில்லை. அந்த வழக்கே நடக்கவில்லை, நடத்த மாட்டார்கள். லீகல் டிபார்ட்மெண்ட் அவனுடைய பைக்குள், சர்க்கார் வக்கீல் அவனுடைய பைக்குள், அப்புறம் அதிகாரிகள் அவனுடைய பைக்குள். அப்புறம் நாம் எத்தனை முறை கடிதம் எழுதி சீஃப் அட்வைசரிடம் போனேன், ஓபிஎஸ்டம் போனேன், முதலமைச்சர் கடிதம் எல்லாருக்கும் சொல்லிவிட்டேன். ஒரு கட்டத்தில் நான் தொடக்க காலத்தில் சொன்னதனால் அந்த ஆளை கட்சியை விட்டு நீக்கினார்கள் அம்மா. அதற்கு பிறகு அம்மாவுக்கு யாரை நீக்கணும் யாரை சேர்த்தோம் என்பதெல்லாம் ஞாபகம் இருக்காது. ஒரு வருஷம் செல்ல விட்டு அவன் கொடுக்க வேண்டியதை கொடுத்து பிடிக்க வேண்டியவர்களை பிடித்து அவன் மீண்டும் வந்து விட்டான். ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தான். அம்மாவுக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தால் ரொம்ப பிடிக்கும், அதனால் அவன் இனிமேல் ஒழுங்காக இருப்பான் என்று சொல்லி சேர்த்து கொண்டு விட்டான். அது என்ன தப்பு செய்தான் என்று அவர்களுக்கு தெரியாது. நான் சொல்லுகிறேன், அம்மாவிடம் நான் வேண்டுகோளாகத்தான் வைக்கிறேன். நான் இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பு என்பது அம்மாவுக்கு எதிரான சந்திப்பு அல்ல. நான் சொல்ல முடியாததை சொல்வதற்கு உங்களை பயன்படுத்திக் கொள்ளுகின்றேனே தவிர, நான் ஒன்றும் அவர்களின் மீது ஒரு காய்தல் அந்த காய்ச்சல் மனநிலையில் நான் சொல்லவில்லை. ஆகவே சொல்லுகிறேன், அந்த இடத்தை நீங்கள் மீட்டுக் கொடுக்காமல் நீங்கள் முஸ்லிம் மக்களை சந்திக்க முடியாது. நீங்கள் கவனத்தில் கொண்டு அந்த பள்ளிக்கூடத்து வழக்கு ஏன் நடத்தப்படாமல் இருக்கிறது, ஏன் உயர்நீதிமன்றத்தில் படுத்து உறங்குகிறது, இப்படிப்பட்ட நிலை. இது ஒன்று. நான் தோற்று போனேன், என்னால் செய்ய முடியவில்லை, நான் வெளியேயும் வந்து விட்டேன், இனிமேல் செய்வதற்கு வழி இல்லை. இதை அம்மாவினுடைய பொறுப்பில் விடுகிறேன். இன்னொன்று, வெலிங்டன் ரீடிங் ரூம் என்று சிஎஸ்ஆர் புத்தக நிலையத்திற்கு பக்கத்தில் ஒரு பெரிய கட்டடம் இருக்கிறது. அது பிரிட்டிஷ் ஹெரிடேஜ் கட்டடம். வெள்ளைக்காரன் காலத்தில் கட்டி வைத்துட்டு போன பிரிட்டிஷ் கட்டடம் அது. அவன் அதை வாசக சாலையாக கட்டி வைத்துவிட்டு போனான் வெலிங்டன் பிரபு கட்டது. பிறகு ஒரு நாட்டிய கலாக்காரர் என்ன செய்தார், குவிட் ரெண்டுக்கு நம்முடைய முந்தைய அரசாங்கத்தின் காலத்தில் ஒரு வாடகையை கொடுத்து நான் கலா நிலையம் நடத்துகிறேன், கலையை வளர்க்கிறேன் என்று சொல்லி அந்த இடத்தை வாடகைக்கு எடுத்தார். பிறகு இப்பொழுது அது பாத்திரக்கடையாகிவிட்டது. அதை உடைத்து நொறுக்கி, நான் சொல்லுகிற ஹெரிடேஜ் கட்டடத்தை எப்படி உடைக்கலாம், மேற்கூரையை உடைக்கிறார்கள். நான் போய் தவிக்கிறேன். டெக்கான் கிரானிக்கல் பத்திரிகைக்காரர் படம் எடுத்து இதை பெரிய செய்தியாக போட்டார். நான் கலெக்டரிடம் போய் முட்டிக் கொண்டேன். அந்த அம்மா இருந்தார்கள், இப்பொழுது திருவள்ளூருக்கு போய்விட்டார்கள். அவர்களிடம் போய், சுந்தரவல்லி பேர் முக்கியமில்லை, அவர்கள் இருந்தார்கள். அவர்களிடம் போய் நான் சொன்னேன். சொன்னவுடன் நிறுத்த சொல்கிறேன் என்று சொன்னார்கள். ஒரு நாள் நிற்கும், பிறகு மேற்கோப்பை கொஞ்ச நாள் சென்று மறுபடியும் இப்படி மேற்கோப்பையை இடித்து விட்டார்கள். ஒரு ஹெரிடேஜ் பில்டிங்கை காப்பாற்ற வேண்டாமா? தனியார் பில்டிங்காக இருந்தாலும் கட்டிடமாக இருந்தாலும் காப்பாற்ற வேண்டாமா? அது அரசுக்கு சொந்தமான கட்டிடம். பிறகு அதை ஒரு லாட்ஜாக ஆக்குவது என்று முடிவு செய்து அதை இடிப்பது என்று ஆரம்பித்த போது அதில் மந்திரிகள் பங்கு கொண்டிருக்கிறார்கள் என்று கருதி நான் தூக்கத்தை இழந்து விட்டேன். இதையெல்லாம் காப்பாற்றுவது ஒரு எம்எல்ஏனுடைய கடமை இல்லையா? ஒரு எம்எல்ஏனுடைய கடமை என்ன? திருமணங்களுக்கு போவது, மொய் எழுதுவது, யாரும் இறந்து விட்டால் போய் மாலை மரியாதை வைப்பது, பிறகு கிரைண்டர் கொடுப்பது என்று சொன்னால் அடித்து பிடித்துக் கொண்டு இடம் பிடித்து போட்டோவில் எப்படியாவது நாம் வெட்டுப்பட்டு விடாமல் இடம் பிடித்து அதை நம்முடைய சொந்த கட்சி பத்திரிகையில் பிரசுரித்தால் தான், அதற்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து பிரசுரித்தால் தான் நாம் அரசியலில் நிலைக்க முடியும் என்று சொன்னால் இதுதான் எம்எல்ஏக்கு உள்ள கடமையா என்று கேட்கிறேன். என்ன இது எனக்கு புரியவில்லை. நம்முடைய அரசு கட்டிடங்களை பாதுகாப்பது, மக்களுக்கு உரியவற்றை செய்து கொடுப்பது என்று எதற்கு முயன்றாலும் எதுவும் நடக்காது. இதற்கும் மந்திரியாக போனேன், ஒன்றும் நடக்கவில்லை. ஆக அந்த கட்டிடம் இடிக்கப்பட்டு இப்பொழுது ஒரு பாத்திர கடைக்காரர் அதை வைத்திருக்கிறார். நான் சொல்லுகிறேன், பிரிட்டிஷ் ரீடிங் ரூமில், வெலிங்டன் ரீடிங் ரூமில் பாத்திர கடைக்கு என்ன வேலை வந்தது? நீங்கள் வாடகைக்கு விட்டிருக்கிறீர்களா? இதற்கு முன்னால் கலா நிலையம் நடத்துகிறவன் என்று சொன்னவன் வாடகைக்கு விட்டிருக்கிறானா? அவனிடமிருந்து அந்த கட்டிடத்தை நீங்கள் ஏன் ஒப்புக்கொள்ளவில்லை? இடிக்கிறார்கள் என்று நான் கலெக்டரிடம் சொன்னால் கேட்கிறேன். ரொம்ப கடைசியில் வரைபடத்திலேயே அந்த கட்டடம் அந்த தெருவில் நீங்கள் சொல்லுகிற இடத்தில் இல்லையே என்று சொன்னார். நான் சொன்னேன், அது இங்கிலாந்தில் இருக்கிறது வெலிங்டன் ரீடிங் ரூம் என்று சொன்னேன்.
நீங்கள் போய் பாருங்கள், மேற்கோப்பு இடிந்திருக்கிறது, இன்றைக்கு வரைக்கும் காக்கப்படவில்லை. ஒரு பக்கம் அதில் பாத்திரக்கடை வைத்திருக்கார்கள். நான் சொல்கிறேன், ஒரு அரசு கட்டிடத்தில் பாத்திரக்கடை வைப்பதற்கு என்ன வேலை இருக்கிறது? இதை என்னிடம் புகாராக கொண்டு வந்தவர்கள் எல்லாம் அப்புறம் அஞ்சுகிறார்கள். அப்புறம் அப்படியே விட்டு நான் கடைசி வரையில் போராடினேன். ஆனால் அந்த கட்டிடத்தை மீட்க முடியவில்லை. இப்பொழுது அதில் பாத்திரக்கடை. ஆகவே ஒரு எம்எல்ஏ ஆக இருந்து என்னால் உருது ஸ்கூல் இடத்தை மீட்க முடியவில்லை. ஒரு எம்எல்ஏ ஆக இருந்து அரசுக்கு சொந்தமான வெலிங்டன் கட்டிடத்தை மீட்க முடியவில்லை. என்னுடைய தொகுதியிலே தான் தலைமைச் செயலகம் இருக்கிறது. அது ஒரு நாளைக்கு எவன் கையில் பறிபோய் எந்த பாத்திரக்கடையாக ஆக போகிறது என்று எனக்கு தெரியாது. அப்புறம் கலெக்டரிடம் போகிற போதெல்லாம் சொல்லுவேன், பான்பராக்கினுடைய மொத்த சப்ளையே என்னுடைய துறைமுகம் தொகுதி தான். இதெல்லாம் முக்கியம் என்று கருதி நான் சொல்கிறேன், குறை சொல்வதற்காக அல்ல. பான்பராக்கு தடை செய்யப்பட்ட ஒரு பொருள், அது புற்றுநோய்க்கு வழிவகுக்கிறது. எல்லா இளைஞர்களும், என்னுடைய வீட்டில் அன்றைக்கு ஒரு பையன் வேலை செய்ய வந்தான். அவன் வாயில் என்னடா உப்பதாக இருக்கிறது என்று கேட்கிறேன். பான்பராக்கு. ஓட்டுநர்கள் பூரா, வாடகை ஓட்டுநர்கள் முழுவதும் பான்பராக்கு போட்டுக்கொண்டுதான் ராத்திரி முழித்து ஓட்டுகிறார்கள். நானும் ராத்திரியில் ஓட்டுவேன், பான்பராக்கு போடாமலே ஓட்டுவேன். என்ன இப்படி எல்லாம் உப்பலாக இருக்கிறது, என்னடா எல்லாம் கண்ணை உப்பி இருக்கிறது என்றால் பான்பராக். இந்த பான்பராக்கு மிக எளிதாக மிந்தி கொஞ்சம் ஒழித்து மறைத்து விட்டான் பெட்டி கடையில், இப்பொழுது நேரடியாக விற்கிறான். இந்த பான்பராக்கு பெரிய முதலாளிகள், அந்த பான்பராக்கு வருகிற மூட்டை மூட்டையாக வருகிற லாரிகள் நேரடியாக அந்த கோடவுனுக்குள் நுழைந்து விடுகிற அளவுக்கு அவ்வளவு பெரிய கோடவுன். உங்களுக்கு விலாசமெல்லாம் வேண்டுமென்றாலும் நான் சொல்லுகிறேன். ஆனால் அதிகாரியிடம் சொன்னோம், போலீஸ் அதிகாரியிடம் சொன்னோம், கீழே சொன்னேன், மந்திரியிடம் சொன்னேன், அவனிடம் சொன்னேன், ஹெல்த் டிபார்ட்மெண்ட், எதுவும் நடக்கவில்லை. இன்றைக்கும் ரொம்ப சர்வசாதாரணமாக அந்த பான்பராக் வியாபாரம் கொழித்து நடக்கிறது, தமிழ்நாடு முழுவதும் நடக்கிறது, தவிர்க்க முடியல. ஒரு தடவை கலெக்டர் சொன்னேன், கஞ்சா விற்கிறார்கள் என்று சொன்னேன். எங்கே என்று கேட்டால் உங்களுடைய அலுவலகத்துக்கு கீழே என்றேன். அப்புறம் அப்படி உறைந்து போனார்கள். இதையெல்லாம் சொல்வதற்கு அச்சம் இல்லை, ஆனால் இதையெல்லாம் நான் சொல்லிவிட்டேன் என்ற மகிழ்ச்சி இல்லை. இவற்றையெல்லாம் என்னால் செய்ய முடியவில்லை. ஆகவே ஒரு எம்எல்ஏயாக நான் தோற்று போனேன். என்னால் எந்த பெரிய காரியத்தையும் செய்ய முடியவில்லை. ஆகவே நான் தோற்று போனேன் என்று சொல்லி நான் உண்மையிலேயே துறைமுக மக்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன். ஒன்னும் பண்ணுவியா? இப்ப இல்ல, ஒன்னும் யோசனையே இல்ல. ராத்திரி திடீர்னு நீக்கினதுனால உங்ககிட்ட இது நீங்க எடுக்கிறீங்களான்னு தெரியாது. ராத்திரி திடீர்னு நீக்கி விட்டதுனால எனக்கு ஒன்னும் புரியல. நான் நீக்குவார்கள் என்று நினைத்திருந்தால் யோசனையாவது செய்து வைத்திருப்பேன். இப்போ அது இங்கே பாருங்க, இன்னொரு 15 நாளைக்கு முன்னாடி துக்ளக்கு ஆகும் போதே நீக்கி இருக்கு. துக்ளக்கே ஆச்சோ என்னிடமா ஏயா உன்னை ஏடிஎம்கே எம்எல்ஏன்னு கூட்டியாந்து பேச விட்டா, நீ என்னையா இப்படி விழாவை கலக்கி விட்ட அப்படின்னாரு. என்ன செய்வது? இல்ல, ஆனா எனக்கு இப்போ ஒன்னும், ஆனா பொது தொண்டு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன், அரசியலில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், எழுத வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனால் எந்த ஒன்றையும் சார்ந்து என்ற முடிவுக்கெல்லாம் என்னால் வர முடியவில்லை. அந்த அத்தகைய நிலை இன்றைக்கு இல்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒன்று சொல்கிறேன், எனக்கு அந்த சின்ன பிள்ளைய சந்தையில விட்டு வந்தா திகச்சு போன மாதிரி இப்ப திடீரென்று நான் நீக்கப்படுவேன் என்று எதிர்பார்த்ததில்லை. இப்படி நான் ரொம்ப காலமா பேசுறேன். உங்களுக்கு ரொம்ப அதிசயமா இருக்கும். அந்த துப்புளக்கு விழாவில் பேசினதுதான் என்ன ஒப்பே தீர்ச்சே தவிர, நான் ரொம்ப காலமா பேசிக்கிட்டு இருக்கேன். சட்டமன்றத்தில் பேசுவேன், அங்க பேசுவேன். என்ன சித்திர திருவிழா போய் நான் அரசாங்கத்தினுடைய கருத்துக்கு மாறுபட்ட கருத்து தான் பேசினேன். ஆனாலும் இந்த துக்குளக்கு விழா இந்த மாதிரி ஒரு வழி பண்ணிருச்சு என்ன. அதனால நான் ராத்திரி 10 மணிக்கு தொலைக்காட்சியிலேருந்து என்ன கூப்பிட்டு சொல்றாரு, உங்களை நீக்கிட்டேன், எதிர இருந்துன்னு என்னைய கட்சியிலிருந்து அடிமட்ட நிலையிலிருந்து நீக்கிட்டேன். அஜிஜோ என்னைய அப்படி சொல்றிய அப்படின்னு அப்புறம் திகச்சு போய் எனக்கு. அதனால இப்போ ஒன்னும் சிந்தனை ஓடல அது. ஆனா நான் எதெல்லாம் குறை என்று சொன்னேனோ அந்த குறையெல்லாம் நிவர்த்தி செய்கின்ற வகையில் யாரோட சேர்ந்து நாம் பணி செய்யலாம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இப்பொழுது எனக்கு எந்த விதமான எண்ணமும் இல்லை. ஆனால் இந்த நாட்டில் எதிர்கருத்துக்களை சொல்லுகின்றவர்களுக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும். இது ஒரு பெரிய குறைபாடு நம்முடைய நாட்டில். என்ன எதிர்கருத்து சொன்னா உடனே ஆளை விட்டு அடிக்கிறதுன்னு கிளம்பிடுறாங்க நம்ம நாட்டில். என்ன எதிர்கருத்து சொல்கிறவர்களுக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும். எந்த கருத்தும் எதிர்கருத்தால் தான் வளரும். அதை அனுமதிக்காத கட்சி காலப்போக்கில் தளர்ந்து போகும். நான் சொல்லுகிறேன்.
அமைச்சர்கள் மந்திரிகளோடு தொடர்பு ஒவ்வொரு விஷயங்களும் செய்வாங்க. இந்த 4 ஆண்டுகளை அவருடைய முதலமைச்சர் ஒரு பார்வைக்கு எதுவுமே தெரியாம இதெல்லாம் நடக்குது. அது எனக்கு தெரியாது. நான் எத்தனையோ தடவை அம்மாவுக்கு கடிதங்கள் எழுதியிருக்கேன். கடிதம் போகுமா போகாதான்னு எனக்கு தெரியாது. யார்கிட்ட கொடுப்பீங்க? யாரு செயலாளர் யாரு உலகம் பூராவும் அதுக்கு ஒரு மூலவர் இருப்பார்ல, அவர்கிட்ட தானே கொண்டு போய் கொடுக்கணும். அந்த மூலவர் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? இல்ல இல்ல, இது ஊகத்தின் அடிப்படையானது. என்ன ரொம்ப பலவீனப்படுத்தக்கூடியது. அம்மா கூப்பிட்டா போக மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன், அது வேற விஷயம். அது முடியாது. அது நான் ரொம்ப காலமா அது அம்மாவினுடைய அரசியல் போக்கு வேறு, என்னுடைய அரசியல் போக்கு வேறு. அதாவது எதிர்நிலை கருத்துக்களால் தான் ஒரு கட்சி பெரும் வளர்ச்சி அடைய முடியும், ஒரு ஆட்சி பெரும் வளர்ச்சி அடைய முடியும் என்று நம்புகிறவன் நான். மதுவிலக்கை பற்றி நான் பேசுவதற்கு இந்த கட்சியில் உரிமை வேண்டும் என்று நான் நினைப்பேன். அம்மா ஒப்புக்கொள்வார்களா? இதற்கு அம்மா ஒரு தகுதியான, யாரால் முடியும்? என்னால் என் பொண்டாட்டியவே முழுக்க சொன்னது கேட்க வைக்க முடியல. அவளே நான் சொன்ன அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது போங்கம்பா. அதனால ஒரு 60-70 லட்சம் தொண்டர்களை அம்மா வச்சு மேய்க்கிறதுக்கு ஒரு தனி திறமை வேணும். அந்த திறமை அது வேறு வகையானது என்றாலும் கூட. அதனால நம்ம ஊகத்தின் அடிப்படையில் பேச வேண்டாம். அம்மாவினுடைய இயல்பு சொல்ல முடியும்னு சொல்றீங்க. ஆனா அதிமுகவுடைய பொதுக்குழு காலகாலமாவே ஒரு இன்னொன்று பேரும் எது எது இல்ல இல்ல, அது ஒன்று சொல்றேன். நான் எம்எல்ஏ ஆன பிறகு இந்த கம்யூனிஸ்ட் கட்சியில இந்த வெங்கடேசன் எழுதின நாவலை பாராட்டுவதற்காக ஒரு கூட்டம் நடந்துச்சு. அவர்கள் என்ன செய்தார்கள், என்னை பேச சொன்னார்கள். நான் பேசினேன் பாருங்கள். அடுத்த நாள் ஒரு தமிழ் பத்திரிகையில பெரிய கட்டம் கட்டி போய்விட்டான். அதுல என்ன நான் பேசினேன், அப்பொழுது கொள்கை பரப்பு இணைச் செயலாளராக இருந்தேன். நான் கேளுங்க, இந்த கட்சியில் நான் நுழைந்த உடனேயே அம்மா என்னை ரொம்ப பெருமையாக வைத்துக் கொண்டார்கள். முதல்ல இலக்கிய அணி தலைவர், கொஞ்ச நாள்ல நான் கொள்கை பரப்பினுடைய இணைச் செயலாளர், தம்பி துறைக்கு இணை, நான் துணை கூட இல்லை, இணை. அப்படியெல்லாம் என்னை ரொம்ப பெருமையாக வைத்திருந்தார்கள். அவர்கள் தான் என்னை கூப்பிட்டு எம்எல்ஏ ஆக ஆக்கினார்கள். அதெல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டிய ஒன்று. அது முக்கியம் இல்லை. நான் இந்த கருத்தை பேசுகிறேன் என்று, மார்க்சியம் தான் உலக அறிவின் மூலம் அப்படின்னு பேசினேன். இவன் போட்டான் பாருங்க பத்திரிகையில, மார்க்சியம் தான் உலக அறிவின் மூலம், மார்க்சியத்தை அறிந்தவன் எல்லாம் அறிந்தவன், அறியாதவன் எதுவும் அறியாதவன், இது வேறு எல்லாம் கொள்கைகளே இல்லைன்னு நான் பேசிவிட்டேன்னு வச்சுங்க. உடனே இதை பெருசா போட்டு அடுத்த நான் யாரோ அம்மாட்ட ஓதிட்டாங்க, அம்மா இவன் நம்ம கட்சிக்கு கொள்கை பரப்பு செயலாளரா, மார்க்சியத்துக்கு கொள்கை பரப்பு செயலாளரா. அன்னைக்கு ராத்திரியே என்ன அந்த பதவியிலிருந்து தூக்கிட்டாங்க. அது கொள்கை பொறுப்பு இணைச் செயலாளர் பதவி அன்னைக்கு ராத்திரியோட போச்சு. அதெல்லாம் எதுவும் உள்ள வந்தா தான் புரியும், அது வேற விஷயம். தப்பு இல்ல, மக்களிடம் நல்லதும் எடுபடும் கெட்டதும் எடுபடும். மக்கள் அது ஒரு வகை, அது ஷேக்ஸ்பியர் மக்களுடைய கிரௌட் மாப் ஃபீலிங் சொல்லுவார். நான் மதுவிலக்கு கொள்கையில உறுதியானவன். நான் வாழ்க்கையில குடிச்சதில்லை. நான் முதல் சிறைவாசமே மதுவிலக்குக்காக தான் போனேன். எனக்கு காந்தி தான் இன்ஸ்பிரேஷன். மனிதர்களில் ரொம்ப எனக்கு காந்தி, அப்புறம் காமராஜர், அப்புறம் மற்றவர்கள். அதுல ஒன்றும் இல்ல, எனக்கு அம்மாவின் மீது மதிப்பு. ஆனா நான் சொல்றேன், இவ்வளவு திறமை வாய்ந்த அம்மா தன்னுடைய ஆட்சியில் இந்த கொள்கையை கொண்டு வர முடியும். மற்றவர்களிடமா கேள்வி கேட்பார்கள், இவர்களிடம் ஒன்று கேள்வி கேட்கும். நல்லதை கூட ஆணித்தரமா செஞ்சிட முடியும். அது ஒரு வகையில நல்லது. ஆமா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். நான் உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில அதெல்லாம் கேட்டு அரசியல்வாதி ஒரு டைப்ல இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது, இந்த இப்படி ஒரு சூழ்நிலை நீங்க மக்களை போய் சந்திச்சா நீங்க எதிர்பார்க்கிற ரிசல்ட் வருமா அப்படிங்கறத இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லுவோம். என்ன, ராஜாஜி ஒரு முறை சொன்னார், ஐ எம் a teacher, I will go on teaching. என்ன, மக்கள்கிட்ட கேட்கறாங்க, கேட்க வைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம நல்லதுன்னு நினைக்கிறது சொல்லுவோம், அவ்வளவு. வேற நான் இந்த சித்திரை ஆண்டுக்கு முட்டிக்கிறேன், நடக்கவா போகுது என்ன, அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. இந்த மாதிரி தான் நம்ம சரின்னு செய்யறத பேசலாம், அவ்வளவுதான். அல்லது நம்ம அதோட இல்ல, நான் மொத்தமா சொல்லிட்டேன். இதை தனிச்சு பிரிச்சு பார்க்க வேண்டாம். அதிகார வர்க்கமும் அரசியல்வாதிகளும் ஒருவரோடு ஒருவர் கைகோர்த்து கொண்டு இந்த நாட்டை சூறையாடுகிறார்கள். உதவி செய்ய பணம் வாங்கி உலக இயக்கும் திருடன் நான் அரசியல்வாதி சொல்றதா கண்ணதாசன் சொல்லுவார். இது திருடன்ல உதவி செய்ய பணம் வாங்க, இது ரொம்ப கொடுமைங்க. அதாவது நீங்க என்ன ஒரு பதவியில் உட்கார வைக்கிறீங்க,
ஒரு பரிந்துரைக்கு என்ன கூப்பிடுறிய, அதுக்கு நீ இவ்வளவு தாடான்னு கேட்டா அது என்ன எவ்வளவு ஒரு மோசமான தன்மை அது. அதுக்கு தானே என்ன உட்கார வச்சு, நீ உட்கார வைக்காதான் நான் ரோட்ல தான் தெரியணும். இல்ல இப்ப பொது அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாருமே மந்திரிகள் வரை பிஎஃப் பணம் கட்டுறோம் பிஎஃப் பணம் கட்டுறோம்னு வாங்குறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். இல்ல நான் ரொம்ப நல்ல விதமா அம்மாவுக்கு விண்ணப்பங்கள் வைத்திருக்கிறேன். இந்த விண்ணப்பங்கள் நிறைவேறிட்டா நான் இந்த கட்சியில் இல்லாவிட்டாலும் இந்த விண்ணப்பங்களை அவர்களிடம் வைக்க விரும்புகிறேன். எதிர்பார்ப்பு அதாவது கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்குன்னு சொல்லுவாங்க. ஆட்சின்றது அதிகாரம் இதுதான் நடந்துட்டு இருக்கு காலங்கள். அப்படிலாம் ராஜாஜியும் காமராஜரும் இங்க பேச முடியாது. ஒருவேளை அதெல்லாம் ரொம்ப 30-40 வருஷத்துக்கு முன்னால போறீங்க. அப்படி இருக்கும்போது 4 ஆண்டு காலம் ஒரு கட்சி இருந்துட்டு பதவி இருந்துட்டு இப்ப வெளியே வரீங்க அப்படின்னு என்ன காரணம்? ஐயா நான் இப்ப வெளியே வரலையா, அம்மா என்ன வெளியே தள்ளிட்டாங்க. ஏன் முதல்ல வெளியே வந்துட்டீங்க? இல்ல நான் உள்ள உட்கார்ந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். சித்திரை மாசத்தை சொல்றேன், இதை சொல்றேன், அதை சொல்றேன், மார்க்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு தான் இருப்பேன். அதெல்லாம் அம்மா காதுக்கு அப்பப்ப போகும். இவங்களுக்கு வேற பொழப்பு கிடையாது, ஏதாவது பேசணும். ஒரு கட்டத்துல என்ன வெளியே தள்ளி விட்டாங்க. இதுக்கு முன்னாலதான் சிறப்பான ஆட்சி நடந்ததுன்னு சொல்றீங்களா? ஊழல் இல்லாத கரப்ஷன் இல்லாத ஆட்சி நடந்திருக்கா? இல்ல இல்ல அப்படி ஒன்று துல்லிதமாக இருக்க வேண்டும். நீங்க குறைவாக இருந்தாலே சிறப்பு தானே. என்ன ஒன்னும் இப்படி இருக்கணும், இல்லைன்னா இல்லாமலே போட்டு கெட்டே போகட்டும்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால இந்தியெல்லாம் நல்லா எத்தனையோ குறைபாடுடைய ஆட்சிகள் உண்டு. அதையெல்லாம் பேசுவது நம்முடைய பிரஸ் மீட்டினுடைய நோக்கம் இல்லை. என்ன நம்ம அப்புறம் ஒவ்வொருத்தரையா எடுத்துக்கிட்டு இன்னைக்கு பூரா பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். யார் ஊழல் செய்திருந்தாலும் இந்த ஒரு கொஞ்ச காலமாக இந்த முறை நல்ல முறை இல்லை. அதிகார வர்க்கத்தை சகாயம் மாதிரியான ஆட்கள் ரொம்ப அபூர்வமான ஆட்கள், ரொம்ப அதிசயமான ஆட்கள் நான் சொல்லுகிறேன். ஏன்னா காரைக்குடியில் ஒன்று பேசினேன், அதுதான் முதல்ல நம்முடைய அரசாங்கத்துக்கு எரிச்சலை உண்டாக்கியது. நான் சொன்னேன், காரைக்குடி ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து இடையர் தெருவுக்கு 3 கிலோமீட்டருக்கு ஒரு சிமெண்ட் ரோடு போடப்பட்டு 52 வருஷம் ஆச்சு. 52 வருஷம் இன்னும் அந்த ரோடு உடையல, இன்னும் அந்த ரோடு புழக்கத்தில் இருக்கு. 52 வருஷத்துக்கு ஒரு ரோடு புழக்கத்தில் இருந்தா, நான் சொன்னேன் அந்த ரோட போட்டவர் மைக்கேல் உடையார்னு ஒரு கான்ட்ராக்ட். அந்த ரோட்டுக்கு ரயில்வே ரோடுன்னு பேர் வைக்காத மைக்கேல் உடையார் ரோடுன்னு பேர் வைக்கணும்னு நான் சொன்னேன். அது மட்டும் சொல்லல, காரைக்குடி குதிரைவண்டி ஸ்டாண்ட்ல இருந்து முத்தாளம் கோயிலுக்கு வர்ற சிமெண்ட் ரோடு இப்ப இருக்க சேர்மன், ஏடிஎம்கே சேர்மன் தலைமையில போடப்பட்டது. அவருடைய 3 மாசத்துல உடைஞ்சு பள்ளமேடாயிடுச்சு. சிமெண்ட் ரோடு உடைஞ்சு பள்ளமேடாகும் நான் அறிஞ்சதே இல்லை. அதனால நான் சொன்னேன், இந்த ரோட்டுக்கு சேர்மன் கற்பகம் ரோடுன்னு பேர் வைங்க, அந்த ரோட்டுக்கு மைக்கேல் உடையார் ரோடுன்னு பேர் வைங்க. இதெல்லாம் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த முறை வந்தா, அது மாதிரி நான் ஒண்ணு சொல்றேன், இந்த எல்லாத்துக்கும் அரசியல்வாதி பேரையே ஏன் வைக்கணும்? இந்த சகாயம் மாதிரி ஆளுகள்லாம் ரொம்ப அபூர்வமா இல்லையா? ஒரு கட்டணத்துக்கு சகாயம் சொல்றீங்க. பல இளைஞர்கள் சகாயம் அரசியலுக்கு வர வேண்டும் போயிருக்காங்க. இப்ப அரசியலுக்கு வந்தா உங்களோட ஆதரவு இருக்குமா? இல்ல இல்ல, நியாயமானதான். நியாயமானதெல்லாம் ஆதரிக்க வேண்டும், அதெல்லாம் வேற விஷயம். ஆனா அவர் வரமாட்டார் போல இருக்க. அதாவது 2 வகை. அவர் ரொம்ப நியாயமான அதிகாரி, நேர்மையான அதிகாரி. 24 ஆண்டுகளில் 28 முறை இடம் மாற்றப்பட்டிருக்கிறார். பாவம் சுடுகாட்டுல போய் படுத்திருந்திருக்கிறாரு. அது ரொம்ப எனக்கு தெரிய 2 அதிகாரி. ஒரு அதிகாரி உதயசங்கர் சுடுகாட்டு ஊழலை வெளிப்படுத்தி ஒரு மந்திரியை வீட்டுக்கு அனுப்பிட்டார். இன்னொருத்தர் சுடுகாட்டுல போய் படுத்துக் கொண்டார், உதயசங்கர்னு ஐஏஎஸ். உமாசங்கர் அது ரொம்ப நல்ல அதிகாரி. இன்னும் பல பேர் இருக்காங்க, எனக்கு தெரியல. ஆனா கொஞ்சம் அவங்க எண்ணிக்கையில் குறைவு. நான் ஒன்று சொல்றேன், அதுக்கு ஒரு தலைமை கூற வேண்டும். அவரு தைரியமா வரணும். சகாயம் ஒரு 10 பேர் பின்பற்றுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்றால் முயன்று, அது ஒரு பாதுகாப்பான இடத்தில் லஞ்சம் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லையே தவிர அந்த பாதுகாப்பை விட்டு வெளியே வருவதற்கு சில பேருக்கு தைரியம் இருக்காது என்று நினைக்கிறேன். நான் அவரிடம் பேசுவதற்கு நான் முயன்றதில்லை, அதனால எனக்கு அவருடைய மனக்கருத்து தெரியாது. அதெல்லாம் சொல்லக்கூடாது, அரசாங்கத்துக்கு தெரியும். ஏங்க இதெல்லாம் வழக்கக்கூடியது. நான் உங்கள்கிட்ட தனியா சொல்றேன். 4 ஆண்டு அரசோட இருந்தீங்க, 4 ஆண்டு முடியும் போது போனோம். நீக்கினதுக்கு அப்புறம் என்னால முடியல தொகுதி மக்கள்கிட்ட சொல்றீங்க. ஒவ்வொரு தேர்தலையும் அரசியல்வாதிகள் எதிர்த்தான பண்றாங்க. நீங்க சொல்ற உண்மை இல்ல. நான் இதை 4.5 ஆண்டுகளா பேசிக் கொண்டிருக்கிறேன். என்ன நீக்கினதுனால உங்ககிட்ட சொல்றேன், இல்லைன்னா அங்கதான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். என்ன ஏங்க இணங்கலைன்னா தானங்க உங்ககிட்ட சொல்லணும். இணங்குனா எதுக்குங்க? அதுக்கு கட்சி அமைப்பு முறை இருக்குல்ல. என்ன நியாயமா நீங்க சொல்லுங்க. கீழே கஞ்சா விட்டாங்கன்னு சொல்றீங்க, இந்த செய்தியை கூட என்கிட்ட பகிர்ந்துக்கவே இல்லையா? இல்ல நான் சொல்லுவேன் சில சமயங்கள். ஆனா இதை சொல்றேன்னு உங்களை கூட்டம் கூட்டம் முடியாது. இது என்ன? ஆமா, கையப் தான். அது குறையவில்லை.
அது குறையவில்லை. எனக்கு அது இன்னொன்னோட ஒப்பிட்டு பார்ப்பதற்கு நான் இதற்கு முந்தைய காலத்தில் அரசியல் இல்லை. இப்பொழுது அரசுக்குள் இருந்து ஒரு காரியத்தை செய்யும் போது அந்த அதிகாரி பாருங்க, இந்த எம்எல்ஏ ராஜினாமா லெட்டரை கொண்டே கொடுத்தா எனக்கு வேண்டிய நண்பர் ஜமாலுதீன் ஓடி ஒளிறாருங்க. எதுக்குங்க ஒளிறாரு? அவர் ரொம்ப உன்னதமான மனிதர். டையப் எனக்கு தெரிய ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. அந்த டையப் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கு. ஒண்ணு நான் எவ்வளவோ முயற்சி எல்லாம் பண்ணி பார்த்தேன். எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அறிவுக்கு எட்டிய முயற்சிகள் உருது பள்ளிக்கூடத்தை மீட்க முடியல, வெலிங்டன் ரீடிங் மீட்க முடியல, பான்பராக தொகுதியில் ஒழிக்க முடியல, இன்னும் பல காரியங்கள். இதெல்லாம் நான் எம்எல்ஏ ஃபண்ட்ல என்னென்ன செய்ய முடிஞ்ச அதெல்லாம் சொன்னா ரொம்ப நேரம் ஆகும். அதெல்லாம் முக்கியம் இல்லை. சின்ன இப்படி ஒரு மெயினான காரியங்களையே செய்வதற்கு அரசு அதிகாரிகள் எனக்கு இடம் கொடுக்கவில்லை, மந்திரிகளும் இடம் கொடுக்கவில்லை. நான் என்ன அரசு அதிகாரியோட நிறுத்திக்கிட்டு இருப்பேன்? போய் மந்திரிகிட்டையும் பேசுவேன், எல்லாத்தையும் பேசுவேன். அம்மாவுக்கு கடிதம் எழுதி கொடுப்பேன். அம்மாவுக்கு அவ்வளவு பேரும் வட்ட செயலாளர் எழுதுற கடைதாசியிலிருந்து எல்லாம் போகுது. அவங்க பார்வைக்கு போகுமா போகாதெல்லாம் எனக்கு தெரியாது. அது அதனால நமக்கு பாதி கடவுள் அந்த செயலாளர் தான். அதிர்ச்சியா இருக்கு சொன்னீங்க. அதே போல வந்து அரசியல் இருக்குன்னு சொல்றீங்க, மேன்மேலும் அரசியல் இருக்குன்னு சொல்லி விரும்புறீங்கன்னு சொல்றீங்க. வேறு கட்சியிலிருந்து அழைப்பு தான் போவீங்களா? இன்னும் அழைப்பு வந்தா போறதுக்கு என்ன கல்யாணம் விட்டு அழைப்பு கொடுத்தா பழக்குன்னு போறீங்க. அது அப்புறம் யோசிப்போம். அது வந்து ஹைபாத்தட்டிக்கல், ஊக அடிப்படையில் நான் பேச வேண்டாம். நம்முடைய சிறந்த பேட்டி நீர்த்து போயிடும். எது எது பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னீங்க, என்ன அப்படின்னா அந்த கட்சி நடக்கக்கூடிய பாங்கு வேற, நான் வளர்ந்த பாங்கு வேற அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. ஆமா. அப்போ இந்த கட்சிக்குள்ள சுயமரியாதை இல்ல அப்படின்னு சொல்றீங்களா? அந்த கட்சியில இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் சுயமரியாதையை விட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்களா? என்ன இப்படி நேரடியா கேக்குறீங்க? நான் சொன்னதுக்கான பொருளை நீங்க புரிஞ்சுக்கணும் போடுங்க. இதெல்லாம் சண்டை வரும். என்ன அவர் சொன்ன கேள்வி ஒரே ஒண்ணுதான். என்ன நீங்க வெளிப்படையா அந்த கருத்தை சொல்லிட்டீங்க. இந்த மாதிரி ஒரு நியாயஸ்தர்கள் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் இந்த மாதிரி மனக்குமுறல்ல தான் இருக்காங்க கட்சியில. அது எனக்கு தெரியல. இருப்பாங்க அவங்க தான். நம்ம முதலமைச்சர் இருக்கக்கூடிய ஜெயலலிதா வந்து அவர்களும் இந்த ஊழல் இந்த சொல்ற குற்றச்சாட்டுகளுக்கு எல்லாம் அவர்களும் தலைமை பொறுப்பு, அவர்களும் பொறுப்பு இருக்கணும். அவங்கள மட்டும் ஏன் விட்டு கொடுக்காம பேசுறீங்க? இல்ல, விட்டு கொடுக்காம பேசல. தலைமையில் இருக்கிறார்கள், அவர்கள் ஒழுங்குபடுத்த முடியும். ரொம்ப ஒரு கட்சி உருவாவது எளிதில்லை. அதற்கு ஒரு பாருங்க, எவ்வளவு குற்றச்சாட்டுகள் சொன்னாலும் அந்த கட்சிகளே ஏன் திரும்ப திரும்ப ஆட்சிக்கு வருதுன்னா, ஒரு நிறுவனத்தை கட்டி அமைக்கிறதுக்கு பல சங்கதிகள் தேவைப்படுது. பெரிய நிறுவனம், பணம் வேணும், உங்களை போல டிவி நிலையங்கள் வேணும், அது வேணும், பத்திரிக்கை வேணும், ஒன்றும் இல்லாம வந்து எட்ட மாட்டேங்குது. ஒரு சினிமா படம் வந்து பல கோடி ரூபாய் விளம்பரத்துல தான் எட்டு முடியாது. அது மாதிரி இல்ல இல்ல, அதெல்லாம் கேட்காதீங்க, இப்படி எல்லாம் கேட்காதீங்க. அதாவது அவரிடம் அதிகாரம் இருக்கிறது, அதை ஒழுங்குபடுத்துவதற்கான நிலையில் அவர் இருக்கிறார். அவர் ஒழுங்குபடுத்த முடியும், ஒழுங்குபடுத்துவதற்கான மன உறுதி அவரிடம் இருக்கிறது. ஆகவே ஒழுங்குபடுத்த வேண்டும். இந்த கடைசி நிலையிலாவது இதை மாற்றி அமைக்க வேண்டும். நான் ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். கடைசியில தான் சொல்றேன். என்ன கடைசியில நீக்கி விட்டா உங்க எல்லாம் இல்லைன்னா என்ன பாப்பீங்களா நீங்க? நான் ஒரு சாதாரண ஆளுங்க, என்ன பார்க்க வருவீங்களா நீங்க? அப்படியெல்லாம் நான் சொன்னதிலே என்னென்ன பொருள் எடுத்துக்கணுமோ அதை நீங்களா எடுத்துக்கணும், நீங்களா எழுதுங்க. விரோதமாக கொள்கைக்கு விரோதமாக செயல்பட்டது அப்படி கொள்கைக்கு எதிராக என்ன செயல்பட்டு எனக்கு தெரிய ஒன்றும் இல்லை. இதை நான் சொல்றது தேவையானது நாட்டுக்குன்னு நான் நினைக்கிறேன். டையப்ப அவங்க வந்து இது கட்சி நடவடிக்கைக்கு விரோதமானது, நம்முடைய ஆட்சிக்கு பழுது ஏற்படும் அதனால அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. நான் சொல்றேன், வேட்டி கிழிந்திருக்கிறது என்று சொல்வது மேலும் கிழியாமல் தைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தானே தவிர, அது பயனற்று போய்விடக் கூடாது என்பதற்காகத்தானே தவிர, நான் வேட்டி கிழிஞ்சிருக்கு பொத்தல் இருக்குன்னு சொல்றது எதுக்காகன்னா, அது தூக்கி எறியணுங்கிறக்கா இல்ல. பொத்தலை தச்சுன்னா அந்த வேட்டி இன்னும் கொஞ்சம் காலம் உழைக்கும். என்ன அப்படி விட்டுட்டா அந்த கிழிசல் பெருசாகி அதை தூக்கி எறிய வேண்டிய நிலை வரும். ஆகவே நான் சொல்றது திருத்தங்கள் மீண்டும் வந்து அது சரியா அமைவதற்கு தானே தவிர அதை ஒழிப்பதற்காக அல்ல. இல்ல, அதுதானே ஓட்ட சொல்றேன். அதுதானே ஓட்ட சொல்றேன். இந்த ஓட்டையெல்லாம் என்னால் நிறைவேற்ற முடியாததுக்கு காரணம் அந்த நிலைப்பாடு தான். கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவங்க பல பேர் இருக்காங்க, அதே போல பதவியிலிருந்து நீக்கப்பட்டவங்க இருக்காங்க. அதாவது கட்சி பொறுப்பில் இருந்து அவர்களுக்கும் இதே நிலைமை தான், அவர்களும் இதே மாதிரி மனக்குமுறல் இல்ல. எனக்கு அவங்களோட எல்லாம் பழக்கம் இல்ல. இப்ப சம்பத்தை நீக்கினாங்க, எனக்கு சம்பத்தோட தொடர்பு இல்ல. எனக்கு அவங்க எப்படி நினைக்கிறாங்க என்னன்னு எனக்கு தெரியாது, அவருடைய மனநிலையும் எனக்கு தெரியாது. கடந்த ஆட்சியின் போது கடுமையான விமர்சனங்கள் அந்த ஆட்சி மேல நீங்க முன் வச்சீங்க, ஒரு கருத்தையே உருவாக்குறீங்க. திமுக ஆட்சி எவ்வளவு மோசமாக இருப்பது என்ற விமர்சனங்கள் தொடர்ந்து முன் வச்சீங்க. இப்போ 4 ஆண்டுகள் நீங்க இந்த ஆட்சியில் இப்ப வேண்டாம், நம்ம இன்னொரு சமயம், இன்னும் பல சமயம் சந்திப்போம், இன்னும் பல விஷயங்கள் பேசுவோம். இப்ப நம்ம பேசியிருக்க விஷயமே அவர் சொன்ன மாதிரி ஒரு பெரிய டைப்
அந்த டையப்பை உடைக்கணும். உடைக்கலைன்னா எந்த ஆட்சி வந்தாலும் சரியாகல. நான் ஆட்சிக்கு வந்து அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் அதெல்லாம் கிடையாது. அவனும் பழக்கப்பட்டான், எல்லாரும் பழக்கப்பட்டான். அதாவது 2 மாடிக்கு பதிலாங்க 8 மாடி கட்டுவேன் என் தொகுதியில. பெரிய வடநாட்டு ஆளுங்க, மற்றவங்க பணக்காரங்க, அவர் மட்டும் இல்லை எந்த பணக்காரனும் கட்டுவேன். கட்டுறபோது என்ன பண்ண தெரியுமா, வட்ட செயலாளருக்கு காசு, கவுன்சிலருக்கு காசு, எதிர்கட்சிக்காரனுக்கு காசு, குட்டி கட்சிக்காரனுக்கு காசு, எல்லாத்தையும் கெடுத்து நாசமாக்கி வச்சுட்டாங்க. இல்லைன்னா எவனாவது ஒருத்தன் புகார் சொல்றேன், எப்படிங்க இவ்வளவு பெரிய கட்டடத்தை லைசன்ஸ் இல்லாம உரிமம் இல்லாம எப்படி கட்ட முடியும்? எத்தனை கட்டடங்கள் கட்டப்படுது? ஐயா எனக்கு தெரியாது, நான் கடவுளுக்கு அஞ்சி வாழ்றேன் அவ்வளவுதான். நான் இன்னும் 10 வருஷத்துல செத்து போவேன், மாலை பொழுதுல இருக்கேன். ஐ ஆம் இன் தி ஈவினிங் ஆஃப் மை லைஃப். அதனால நம்ம எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு புலியில இறங்க வேண்டிய ஆளுங்கிற எண்ணத்தோடையும் கடவுளுடைய பார்வையில நம்ம எப்பவும் செயல்படுறோங்கிற எண்ணத்தோடையும் இருக்கிறதுனால அறிஞ்சு தப்பு செய்யறது இல்லைன்னா அறியாம செய்யற தப்புகள் இருக்கும். நான் மனிதன் தான். ஒரு கட்சியில ஒரு தலைமையை நோக்கி மட்டுமே இருக்கக்கூடாது அப்படின்னு குறிப்பிட்டிருந்தீங்க பேட்டியில. இப்ப அதிமுகல வேற தலைமைகள் உருவானதை விரும்பல அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதிமுகவுல ஒன் அண்ட் ஒன்லி லீடர் அம்மா தான், வேற யாரும் உருவாகவே முடியாது. யாரும் முதல்ல வளைகிறத விட்டு நிமிர்ந்து நின்னா தானே உங்களுக்கு உருவாக முடியும். அப்புறம் அதெல்லாம் முடியாது, அது கிடையாது. அம்மா தான் தலைவர். மாற்று கருத்து இருக்கவங்க எதிர்கருத்து சொல்றவங்க அதிமுக இயக்கத்துல பயணிக்க முடியாது, அது மத்தவங்க தான் சொல்லணும். ஆனா என்னால முடியல, அவ்வளவுதான். இல்ல அம்மா ரொம்ப டிசைசிவ் லீடருங்க, ரொம்ப வேகமா புரிஞ்சுக்கணும், ரொம்ப வேகமா செயல்படுவாங்க. அவங்ககிட்ட போய் கொண்டே எல்லாத்தையும் சேர்க்க முடியாது. எல்லாம் வட்ட செயலாளரை நீக்கிறதுல இருந்து ஐஏஎஸ் அதிகாரியை மாத்துறதுல இருந்து நாட்டினுடைய கொள்கைகளை வகுக்கிறது வரையில எல்லாத்தையும் ஒரு தலைவர் செய்வது ரொம்ப சிரமம் தான். அதனால பல காரியங்கள் தடைப்பட்டு நின்று போயிடும். ஆனா அவங்க எல்லாத்தையும் அவங்க கைக்குள்ளதான் வச்சிருக்காங்க. கட்சி நடத்துறதும் அவங்க தான், ஆட்சி நடத்துறதும் அவங்க தான். ஒரு வட்ட செயலாளரை நீக்கிறதே அம்மா பேர்ல தான் அறிக்கை வரும். நீங்க பாருங்க, வட்ட செயலாளர் நீக்கப்பட்டார், அவர் பேர் அம்மா பேர்ல தான் அறிக்கை வரும். அதனால மற்றவங்க எல்லாம் வந்து எல்லா கட்சிக்கும் பொருந்தாது. மற்ற கட்சியெல்லாம் தலைவர்கள் இவ்வளவு வலிமையா இல்ல, அவ்வளவுதான். ஆனா உண்மையிலேயே இவ்வளவு போடுவீங்களா நீங்க? என்ன இல்ல, என்னுடைய கருத்து பல பேர் நீங்க சின்னம்மாவை நினைச்சு கேக்குறீங்க. அம்மா தான் ஆல் பவர்ஃபுல் லீடர். ஆமா, விரும்பினா அவங்கள வெளியேற்ற முடியும், அப்புறம் வேணும்னா உள்ள கூட்டியாட முடியும். அவன் மத்தவன் மன்னிப்பு கேட்கற மாதிரி இவங்களும் மன்னிப்பு கேட்டா உள்ள வராங்க. அம்மா இஸ் ஆல் பவர்ஃபுல் லீடர். அது முடியாதுங்க. ஒரு ஆள் கையில எல்லாமே குமிஞ்சிருந்தா எத்தனை பேரை சந்திப்பிய? வட்ட செயலாளர் நீக்கிறது வரையிலும் மதியம் பார்க்கணும், மந்திரியே பார்க்கணும், எம்எல்ஏ பார்க்கணும். அவனுடைய குற்றம் முடியாது, செயல்படும். அதாவது அதிகார குவியல் காரணமாக அம்மாவால் பலவற்றை நேரடியாக அறிந்து கொள்ள முடியவில்லை. அதிகார குவியல் தான் காரணம். ஆனா அதிகார குவியல் இல்லாம அம்மா நடத்தலாமா? இந்த பைய கவுத்துருவாங்களோன்னு அம்மா பயப்படலாம், சொல்ல முடியாது. ஆரோக்கியம் இல்லைன்னு இருக்கட்டும், அம்மாவுக்கு வந்து இவங்களை வளர்த்து விட்டு கவுத்துருவாங்க, அதனால இவங்களை எல்லாம் பாத்துக்குவோம், இருக்கட்டும் நம்ம கையிலே வச்சுக்கிறதா நல்லதுன்னு நினைக்கலாம். யாருக்கு தெரியும் அதெல்லாம்? இதெல்லாம் எனக்கு ஊகிக்க தெரியாது. ஆனா அதிகாரம் அம்மாவிடம் தான் மையம் கொண்டிருக்கிறது, வேற யாரும் அங்க அதிகாரம் உடையவர்கள் இல்ல. விஷயங்கள் செய்ய முடியல, சில விஷயங்கள் செய்ய முடியாது. இந்த நிலையில மீண்டும் இந்த அதிமுகவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் போட்டியிட்டால் வெற்றி பெற சூழல் இருக்கு. யாருக்கு? அதிமுக இல்ல மற்ற நபர்களை கேட்கறீங்களா? இல்ல, அது அவரோட பொறுத்தது. ஆனா பொதுவா நல்லவனுக்கு ஓட்டு போடுறது ஒரு 20% இருக்கணும். நம்ம நாட்டுல அவன் ஒரு பொம்மை, அவன் ஒரு தந்தி கம்பம், அவ்வளவுதான். கட்சி, அந்த பெரிய கேடர் ஸ்ட்ரென்த், அப்புறம் பணம், ஜாதி, இதெல்லாம் வச்சுதான் ஜெயிக்க முடியுது. அதனால நல்லவனா ஒருத்தன் இருந்தா இருக்கலாம், இல்ல செத்தா சாகலாம். அவனா வெற்றி பெறதுங்கிறதுக்கான நிலைமைகள் இன்றைய விரும்பல. சகாயத்தை முதலமைச்சராவான்னு சொல்றதே அவங்க விரும்பலைங்கிறதுக்கான அடையாளம் தான். அப்துல் கலாமுக்கு இவ்வளவு பெரிய புகழ் ஏற்பட்டதற்கு காரணமே மக்கள் இவ்வளவு பெரிய பதவியிலிருந்து இவ்வளவு எளிமையாகவும் இவ்வளவு நேர்மையாகவும் இருந்தாரான்னு ஆவும் வாயை பிளந்து கிராமத்துக்கு கிராமம் தட்டி வச்சான். அதாவது இதெல்லாம் எதிர்வினைகள் என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இவர்கள் மோசம் என்று சொல்லாமல் சிறந்தவர்களை அவன் கடவுள் மாதிரி கொண்டாடல. அப்துல் கலாமுக்கு கிராமமா தட்டி வச்சானே, எப்படி வச்சான்? நீங்க தட்டி வைக்கிறதுக்கு மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் அவன் தானே அது கான்ட்ராக்ட். தந்தி கம்பத்துக்கு தந்தி கம்பம் வைக்கிறது தான் அவனுக்கு வேலை.
மாவட்ட செயலாளருக்கு வேற வேலை. நான் மாவட்ட தலைவரா காங்கிரஸ்ல எல்லாம் இருந்திருக்கேன். அது வேற. என்ன எங்க ஆமா தட்டி வைக்கிறதுக்கு தானே மாவட்ட செயலாளர் இருக்கேன். வேற எதுக்கு இருக்கேன்? அந்த மாவட்ட செயலாளருக்கு வேற என்ன தெரியும்? அதெல்லாம் எல்லாம் சம்பாரிச்சு ஒழுங்கா தட்டி வைக்கணும், ஆள் பிடிச்சாந்து நிறுத்தணும், வேன்ல குட்டியாரணும், சோறு போடணும், எல்லாம் பண்ணணும். இந்த கட்சி வலிமையானது என்று மக்களிடம் காட்டுவதற்கு அது ஆர்கனைசர்ஸ் அவங்க. அதான் சரி. இதே பேச வேண்டாம். எல்லா விஷயத்தையும் நீங்க போக்கஸ் பண்ணிட்டீங்க. ரீசெண்டா அந்த மழை வெள்ளத்தோட அரசோட செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு? ஏன்னா கூட இருந்தீங்க, அந்த எப்படி இருந்தது? கரெக்டா செயல்பட்டாங்களா இல்லையா? சிறப்பா இருந்தா இல்லையா? இல்லை, பெருந்துயரம் மக்களுக்கு வந்திருக்கிறது. பெருந்துயரம் வராமல் காப்பதற்காகத்தான் அரசு எந்திரம் இருக்கிறது. ஆனா அந்த எந்திரத்தை பயன்படுத்தி நாம் அதை காத்திருக்க வேண்டியது நம்முடைய கடமை. எங்க தவறு நடந்தது என்று எனக்கு ஊடுருவி பார்க்க தெரியவில்லை. ஆனாலும் இதெல்லாம் சொல்ல முடியாது. இது அரசு எந்திரம் முழுமையாக பயன்படுத்த எல்லாம் முன்கூட்டி சிந்திக்க வேண்டும், முன்கூட்டிய ஏற்பாடு செய்ய வேண்டும், முன்கூட்டிய அரசு எந்திரத்தை முடுக்கி விட வேண்டும். எல்லாம் நம்முடைய கடமை. அதனால எங்க தவறு நடந்தது என்று எனக்கு தெரியாது. நீங்க ஒரு வரியை போட்டு ஒரு வரியை போடாம விட்டுறாதீங்க. தவறு நடந்தது எனக்கு. ஆனாலும் அரசு எந்திரம் அப்புறம் உங்களுக்கு அரசு எந்திரம் பத்தலையா இல்ல வேற செயல்பாடு இல்லையா? என்ன காரணம்? எவ்வளவு பேர் ஏழையா போயிட்டான், அதுதானே முக்கியம். சிறு தொழிலாளர்கள் மற்றவர்கள் முந்தியெல்லாம் இந்த கரையோரம் இருந்த ஏழைகள் பாதிக்கப்படுவார்கள். அது ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தா மறுபடியும் இந்த வீடை கட்டிக்கிட்டு பேசாம இருப்பேன். இப்ப நடுத்தர மக்களே பெரிய ஏழைகளாக ஆகிவிட்டார்கள். இது ரொம்ப இந்த வெள்ளத்தினுடைய தன்மை ஒன்று இயற்கையின் சீற்றம், இன்னொன்று நம்முடைய அரசியல் எந்திரம் இன்னும் கடுமையா. ஏன்னா ஒரு பகுதி மக்கள் தானே அதில் பாதிக்கப்படுறாங்க. இந்த வெள்ளம் 10 அடி உயரத்துக்கு 20 அடி உயரத்துக்கு ஒரு ஏங்க நானும் எனக்கும் வயது மாலை பொழுதுக்கு வந்துட்டேன். ஆனா நான் இவ்வளவு அது நம்ம முன்னே எல்லா ஏரிகளையும் தூத்து, எல்லா வாய்க்கால்களையும் தூத்து, எல்லாவற்றையும் காலப்போக்கில் சரியாக வைத்துக் கொள்ளாவிட்டால் சிரமம் வருகிற என்று ஒன்றும் பயன்படாது. கொடுத்தேயா அதெல்லாம் கேட்டீங்கன்னா நீங்க இப்ப இன்னைக்கு போக மாட்டீங்க சாயந்தரம் வரையிலும். நான் உங்களுக்கு சொல்றேன் ஐயா, இல்ல கொடுத்துருக்கேன். கொடுத்ததெல்லாம் பாதி நின்று போச்சு. திருப்பி அனுப்பிக்கினே இருப்பாங்க எனக்கு. எப்படின்னு பாருங்க. நான் இந்த வீதியோரம் படுத்து கிடக்கிற மக்களுக்கு ஒரு நைட் ஷெல்டர் கட்டி கொடுக்கணும்னு நிதி ஒதுக்கி ஒரு இடத்தையும் சுட்டி காட்டினேன். 1 வருஷம் செல்ல விட்டி அந்த இடம் வேறு காரியத்திற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதில் நீங்கள் நைட் ஷெல்டர் கட்டணும். நைட் ஷெல்டர்னா என்ன? ராத்திரிக்கு அவன் வேலைக்கு போயிட்டு அங்க படுத்துக்கணும், வீதியில் படுக்கக்கூடாது. காலையில குளிச்சுட்டு வெளியே போயிட்டு கால்முகம் கழுவிட்டு குளிச்சுட்டு அவன் வெளியே போகணும். அதுக்கு இரவு விடுதி. இதை யோசிச்சு இதை ரொம்ப காரியமா ஃபண்ட் அது திருப்பி வந்துச்சு. அது 1 வருஷம் 1.5 வருஷம் சொல்லி திருப்பி வரும். நான் நடந்துருச்சாக்கும்னு நினைச்சுக்கிட்டே இருப்பேன். என்ன அது இது மாதிரி ஏகப்பட்ட பர்மா பசாரியா ஒரு பேச்சுக்கு சொல்ல. இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. நான் பெரிய விஷயம் டைப் பேசியிருக்கேன். நீங்க அதை விட்டு இந்த சின்ன விஷயத்த சொல்றீங்க. எம்பிட்டு ஃபண்டு பல இது நிறைவு பெறல, திரும்பி வந்துக்கிட்டே இருக்கும். இப்ப பாருங்க, இந்த பர்மா பசார்ல ஒரு 300 கடை இருக்கு. ஒரே ஒரு கக்கூஸ் இருக்கு. என்ன அந்த கக்கூஸ்ல தண்ணி வராது. அது பெட்ரோல் பங்க் பக்கத்துல இருக்கு. அப்புறம் நான் போய் பார்த்து ஒரு 2 இடம் இருக்கு. இந்த இடத்துல கக்கூஸ் கட்டி தரேன் எம்எல்ஏ ஃபண்ட்ல, நீங்க அதை பராமரிச்சுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒத்துக்கினாங்க. அதுக்கப்புறம் அதை 2 பேர் காசு கொடுத்து வாங்கி கடை வைக்கணும்னு நினைக்கிறவன் இப்ப கார்பரேஷனை தானே கட்டி இது கார்பரேஷன் இடமே இல்லைன்ட்டாயா. அங்கிருந்து எனக்கு கடதாசி எழுதுறேன் கார்பரேஷன் இடம் இல்லைன்னு. இதெல்லாம் என்ன நியாயம்? இன்னைக்கு வரையில அங்க கழிப்பிடம் இல்லை. ஃபர்ஸ்ட் பீச் ரோட்ல மூத்திரமேலாங்கிற நம்ம கக்கூஸ் கட்டி தந்தா அதுல பண்றதுக்கு அதுல உள்ள நிர்வாகி செல்வாக்கு மிகுந்தவன் அந்த கடையை அடையணுங்கிறதுக்காக அதுல கட்ட விட மாட்டேங்கிறான். அது ஒரு 1.5 வருஷம் என்ன கடிதம் எழுதுறாங்க. இப்படியே எத்தனையோ சங்கதி என்ன வச்சுங்க. சில இதை செய்யறோம். இப்ப இந்த இதுக்கெல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க. இது என்னுடைய பணம் இல்லையா, இது மக்களுடைய பணம், அரசினுடைய பணம். இதை போய் எனக்கு இந்த எம்எல்ஏ பேர்லயே போடக்கூடாது. கவுன்சிலர் பூரா எல்லா பஸ் ஸ்டாப்லயும் இவனுடைய நிதி இவன் தான் என்னமோ ஆத்தா விட்டு பணத்துல இருந்து அப்பா விட்டு பணத்துல இருந்து கொண்டாந்து கட்டின மாதிரி எம்எல்ஏ பேரே போடக்கூடாதுங்க. நீங்க அரசு அது நான் என்ன சொல்றேன், நீங்க அந்த நிதியில கட்டிருக்கீங்களா, அரசு நிதி தானே, அது அரசு கட்டடமாவே இருக்கட்டும். அதுல என்னத்துக்கு சட்டமன்ற உறுப்பினருடைய நிதியிலிருந்து எதுக்கு எழுதணும்? அவன் பேரை வேற எழுதணும். சட்டமன்ற இல்லைன்னா பேர் இல்லாமையாவது இருக்கணும். என்ன முதலமைச்சர் நிதிங்கிறது அதுவே நல்ல பழக்கம் இல்லை. அதுவே நல்ல பழக்கம் இல்ல. எது
நான் வெளியே வந்துட்டேன், இனிமே என்ன மறுபடியும் எங்க அனுப்புவோம் எங்க இல்ல ஒன்னும் சிந்திக்கல. இப்ப வேண்டாம், நம்ம இந்த கூட்ட எல்லா பாத்ரூமும் ரவுடி கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அது தெரியாது எனக்கு. நான் தொகுதியில பாத்திருக்கேன், இலவச பாத்ரூம்னு கட்டி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பையன் அதை ஒருத்தர் பாத்துக்கிறதுக்கு வருவேன். அப்புறம் கவுன்சிலர் கண்ட்ரோலுக்கு வரும். அப்புறம் மூத்திரம் பேருக்கு 3 ரூபா, மற்றதுக்கெல்லாம் இன்னும் கூட. அதான் அரிசி விலையை விட கூடங்க. நம்ம இலவச அரிசி காசு, அரிசிக்கு காசு இல்ல, மூத்திரம் பேருக்கு காசு. இது ரொம்ப மோசமானது. நான் சொல்றேன், கார்பரேஷன்ல ஆள் போட்டு 3 பராமரிப்பு பண்ணி அவனை போடு. அதுக்கு காசு, அது பூரா காசு இல்லை என்று சொல்லுகிறார்களே தவிர எல்லாம் காசு. அதையெல்லாம் செய்யற ஆளுகளை தான் இவங்க கையில வச்சிருப்பாங்க. கவுன்சிலருக்கு ஆள் வேணும்ல, கையாளு. ஏன்னா ஒரு ஆள் இல்லாத ஆள் நான் தாங்க. இந்த மரத்துக்கு எந்த கான்ட்ராக்ட், ஒரு கையாளு இல்லாத ஆள் நான் தான். என்ன இப்படி நீங்க இவ்வளவு நேரம் ஏங்க இல்ல இந்த சமூக அமைப்பில் கட்சிகளினுடைய தன்மை ஏதாவது மாற்று கருத்து சொல்லியாச்சுன்னா முதல்ல அவனை உதைச்சு வாய மூடணுங்கிற மனப்பான்மை தான் பெரும்பான்மையான கட்சிகளுக்கு இருக்கு. ஆகவே அது என்ன மாதிரியான தன்னந்தனி தனிநபர்களாக சத்தியாகிரகம் செய்கின்ற மனிதர்களுக்கு அது ரொம்ப அப்புறம் எல்லாம் சைலன்ஸ் ஆயிடுவாங்க. அது நல்லது. ஆனா எனக்கு ஒரு தீங்கு வந்தால் மிந்தியெல்லாம் ஏங்க எத்தனை தடவை அடிபட்டிருக்கேன் தெரியுமா? நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன மல்யுத்த வீரனா அவங்களோட போய் மல்லு கட்டுறதுக்கு? என்ன ஒரு தான் என்ன ஒருத்தன் இந்த வீட்டுல தான் தாக்குனேன் நான் ஒரு விமர்சனம் பண்ணதுக்காக. அப்புறம் போட்டி பல்ல ஆட்டி பார்த்தேன், கரெக்டா இருந்துச்சு. சரி எது ஆமா ஆமா. அப்புறம் எங்க தொகுதி மட்டுமே கட்டதா இருந்தா நான் வேற தொகுதிக்கு போயிருவேன். இதுதான் தமிழ்நாட்டினுடைய மொத்த நிலைமை. விஜயகாந்த் என் படத்தில் நடிச்சவரே எனக்கு நண்பர். இப்ப நம்ம வெவ்வேறு நீங்க என்னங்க இதெல்லாம் போடுவீங்களா? நீங்க மொத்தம் 5 வரையும் படகற்பியாவும் பேசினாலும் போட போறீங்க. நீங்க இதுக்கு போட்டு போதுங்க. அதெல்லாம் இப்படி இருக்கிற கட்சி பூரா அழைப்பு கொடுத்தால் போவீங்கன்னா ரொம்ப மோசமான கேள்வி. அப்புறம் எங்க அழைப்பு இல்லாமலா நாம இதெல்லாம் பேசுறேன்னா எல்லாத்தையும் அமைக்கின்னு உட்காந்துக்கிட்டு இருக்க வேண்டியா? நீங்க அதிமுக கட்சியில ஒரு கட்சியில இருந்து நீக்குவதும் மறுபடியும் இணைப்பதும் போன்ற பல நிகழ்வுகள் நடந்திருக்கு. உங்களை நீக்கிருக்காங்க, மறுபடியும் இணைக்க விரும்பினாங்க, இணைந்திருக்கலாம். இல்ல இல்ல என்னுடைய மனநிலை என்னன்னு இப்ப வெளிப்படுத்தியிருக்கேன்ல. இதுதான் 5 ஆண்டு மனநிலை. அப்புறம் அது அம்மா கிட்ட நடக்காது. அம்மா துப்புனத மறுபடியும் அது பண்ணுவாங்க. ஆனா அப்புறம் மன்னிப்பு கடிதாசி எல்லாம் எழுதி கொடுக்கும். நான் தப்பு செய்யல, ஆகவே மன்னிப்பு கடிதாசி எழுதுறதுக்கு வேலை இல்லை. நான் என்றைக்கும் சொல்றேன், இந்த கட்சியில எல்லா கருத்துக்களையும் பேசுறதுக்கு உரிமை வேணும்னு கேட்கிற வேணா. நீங்க போய் என்ன வச்சுக்கோ விடுங்க, அதான் முடிஞ்சு வச்சுக்கதான்.